முகுந்தன் முரளி. இந்த மாத கூட்டத்தின் தலைமை தாங்கி சிறப்பான முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சுப மாரிமுத்து ஐயா அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி சந்தனமாலை அணிவித்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். அனைவரும் கை தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக ஆதிகால பரிகம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. நம்ம ஐயா திருச்செங்கோடு ஐயா முருகேச ஐயா அவங்க வந்து சந்தரநாடி பற்றி ரொம்ப அவர் உடம்பே புல்லரிக்கிற அளவுக்கு ஐயா பேசுனாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இந்த சந்தரநாடியை நினைக்கும் போது நம்ம நாடியெல்லாம் ரொம்ப ஒரு பூரிப்பாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, நம்முடைய திருச்செங்கோடு ஜோதிட சங்க செயலாளர் திரு ஜெகநாதன் ஐயா அவர்கள் எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சியத்தினுடைய நிர்வாகக்குழு பொறுப்பாளர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போட்டி சிறப்பு செய்ய இருக்கின்றார்கள். அந்த வகையில் நம்முடைய செயலாளர் திரு லோகநாதன் ஐயா அவர்கள், கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகநாதன் ஐயா அவர்கள், எடப்பாடியிலிருந்து வருகிற சின்ன ஐயர் ஐயா அவர்கள் இங்கே மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வாங்கய்யா. சரி. வாங்க வாங்க. மகிழ்ச்சி, ரொம்ப ஒரு சந்தோஷம். ஏன்னா நான் மாதாந்திர கூட்டத்துக்கு போகும்போது அந்த சங்கத்திற்கு சிறப்பு செய்தது. அதே போல் நம்முடைய திருச்செங்கோடு ஜெகநாதன் ஐயா வாங்க, நம்ம முருகேச ஐயா அவர்களும் இங்கே வந்து சிறப்பிச்சது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாத கூட்டத்தினுடைய தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய சுப மாரிமுத்து ஐயா அவர்களுக்கும் பொன்னாடை போட்டி சிறப்பு செய்ய இருக்கின்றது. ரொம்ப மகிழ்ச்சி. போட்டுடலாங்க. தாய் குலத்துக்கும் போட்டுடலாங்க. மகிழ்ச்சி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தேன்மொழி மேடம் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வாங்க. மகிழ்ச்சிங்க, ரொம்ப சந்தோஷம். ஐயா அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி மகரிஷி அறிவகம் மனதார வாழ்த்துகிறது. ஜெயம் ஜெயஸ்ரீ அம்மா அவர்கள் 1,10,000 ரூபாய் கொடுக்கலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் மகரிஷி அறிவகத்துக்கு 15 100 ரூபா நோட்டை அள்ளி தந்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க வளமுடன் என்று சொல்லி, ஐயா எப்பவுமே இந்த இடத்துக்கு ஒரு ஜோதிட கருத்தரங்கத்துக்கு வந்தால் நாங்கள் ஒரு குடும்பத்தில் வீட்டில் பேசிக்கிற மாதிரியே பேசிக்கிறோம். ரெக்கார்டு ஓடிட்டே இருந்தாலும் கூட யாருடைய மனசை புண்படுத்தாமல் பேசுகிறோம். ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. இன்றைக்கி நீங்கள் எல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் ஆதிகால பரிகாரத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பேசினோம். ஒரு விசித்திரமான ஜாதகத்தை போட்டு நம்ம இங்கே இருக்கிற 300 பேரும் ஆராய்ச்சி பண்ணலாங்களா? இந்த ஜாதகத்தை அழிச்சிட்டிங்கன்னா தான் அது கவர் கிடைக்கும். இதை அழிச்சிருங்க, அதை நம்ம வச்சுக்கலாம். ஒரு சின்ன
அதாவது ஒரு ஜோதிடத்தில் நம்ம இப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு நிமிஷம் ஐயா மட்டும் அந்த கேமராவை அந்த ஜாதகத்தை பதிவு காமிச்சிட்டு இல்லைங்க ஐயா. ஓ அங்கே போகலாம். இல்லைம்மா அது கீழே மேலே பாருங்கள். நடித்த அந்த ராசி கட்டத்துக்குள்ள 9/10/1987 8 மணி 32 நிமிஷம் பரணி நட்சத்திரம் அந்த ஜாதகம். ஏஎம் தர்மபுரியில் பிறந்திருக்காங்க. இது ஒரு ஆணுடைய ஜாதகம். பிளேஸ் தர்மபுரி. கார்த்திகாம்மா டேட் ஆஃப் பர்த் கொஞ்சம் கீழே பெருசாக போடுங்க. ஏஎம் 8 மணி 32 நிமிஷம் ஏஎம். சரி, ஓகே ஓகே. இந்த ஜாதகத்தை நம்ம எல்லாமே கவனிப்போம். இது எங்கிட்ட ஜாதகம் பார்க்குறக்காக இது ஆன்லைன்லேயே வந்துச்சு. ஆன்லைனில் ஜாதகம் பார்த்துட்டு அவங்க திருப்தி அடைஞ்சு மறுபடியும் நேரில் வந்து அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு போனாங்க. இன்றைக்கி நம்ம அந்த ஜாதகத்தை பற்றி பேசிட்டு கொஞ்சம் ஆதிகால பரிகாரத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பேசுவோம். கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகலாம். உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுறக்காகத்தான் இந்த ஜாதகத்தை ஐயாவை போட சொன்னேன். போட்டிருக்காங்க. இந்த ஜாதகருக்கு 9/10/1987 8 மணி 32 நிமிஷம். இதில் முடக்கு தோஷத்தை பற்றி இன்றைக்கி யாரெல்லாம் தெரியாமல் இருக்கீங்களோ அவங்களும் தெரிஞ்சுக்கலாம். இந்த முடக்கு தோஷங்கிறது ஒரு கர்மம் எப்படியெல்லாம் வேலை செய்யுதுங்கிற ஜாதகத்தைய ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். ஐயா கொஞ்சம் நல்லா பேச சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ஜாதகருக்கு இப்போ கல்யாணம் ஆகலை. இத்தனை பேர் சேர்ந்து இந்த ஜாதகத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கு ஒரு ஆராய்ச்சி. கல்யாணம் எதனால் நடக்கலை, என்ன கர்ம வேண, என்ன காரணம், அவருக்குன்னு ஒரு பெண் இனிமேல் பிறக்க போகிறதில்ல, எங்கேயோ பிறந்திருக்குது, ஒரு கண் திரை மூடுன மாதிரி இருக்குது. இந்த ஜாதகத்தை பாருங்கள். கல்யாணம் ஆகாததுக்கு காரணம் சொல்லுங்கள். அப்படி தெரியலினால் அந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். யார் வேணாலும் இந்த ஜாதகத்தை பார்த்து இன்னென்ன பிரச்சனைனால கல்யாணம் ஆகலின்னு நீங்கள் யார் வேணாலும் சொல்லலாம். நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிக்கங்க. துலா லக்னம், லக்னத்திலேயே சுக்கிரன், லக்னத்திலேயே புதன், 2ல் சனி மாந்தி விருச்சிக ராசியில், 6ஆம் இடம் மீன ராசியில் ராகு, 7ல் மேசத்தில் வந்து சந்திரன் குரு வக்கரம், கன்னி ராசியில் செவ்வாய் சூரியன் கேது. துலா லக்னம். இப்போ நடப்பு திசை செவ்வாய் திசை நடப்பு. அதானே? செவ்வாய் திசையில் என்ன புத்தி போட்டிருக்காங்க? பன்னெண்டு 11/2024 வரைக்கும் சுக்கிரன் புத்தி. 12/11/2024 அது வரைக்கும் சுக்கிரன் புத்தி நடப்பு. இந்த ஜாதகரை பார்த்த உடனேயுமே நிறைய விஷயங்கள் இதை சொல்லியிருக்கேன். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் கொஞ்சம் இதில் ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்கள். கல்யாணம் எதனால் நடக்கலை? இவருக்கு வயசு 87 பிறந்தவர், ஒரு ஆணுடைய ஜாதகம். அப்போது 87 பிறந்துக்கிறாருன்னா 97 107 117, அப்போது 18 19 20 21 22 23 24 36 வயசு முடிஞ்சு 37 போகுது. கல்யாணத்துக்காக நிறையா பரிகாரங்கள் பூஜைகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இந்த ஜாதகத்தை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவோம். முப்பத்தி 37 வருஷம் 5 மாதம் 17 நாள் ஆகுது ஏஜு. இவருக்கு கல்யாணம் ஆகலை. முடக்கு தோஷத்தை பற்றி ஒரு விசித்திரமான ஒரு கருத்து நம்ம குருமார்களோட ஆசீர்வாதத்தோடு இப்போ கல்யாணம் நடக்கலை.
யாராவது ஏன் கல்யாணம் நடக்கலைன்னு உன்னால் சொல்ல முடியுமா, ஆராய்ச்சி பண்ண முடியுமான்னு பாருங்கள். யார் வேணால் சொல்லலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா எப்படி ஆராய்ச்சி பண்ணுறாங்களோ அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை நீங்கள் சொல்லலாம். சூப்பர். கண்டிப்பாக சந்திரனா பாதி தேஞ்சி பாதி வளரும். அப்போ மூத்த பொண்ணு தேஞ்சி போன பொண்ணுனா மூத்த பொண்ணை பார்த்து இவர் கல்யாணம் பண்ணால் இவர் கல்யாணம் நடக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த ஜாதகத்துக்கு இதுக்கு அடுத்து ஒன்பதாம் வீடு வந்து புதன் இருக்குது. அப்போ புதன் என்ன சார் வாங்கினா சுவாதி சார் வாங்கிடு. அப்படி நண்பர்கள் வட்டம் அதிகமாக இருக்கும். அப்புறம் இவங்க எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க வீட்டில்? ஓகேங்களா? அப்போ இந்த விஷயமும் அவருக்கு போயிடுது. அப்போ புதன் வந்து சுவாதி சார் வாங்கினா கடன் பிரச்சனை மாட்டிக்க. அப்படி ஐயா சொல்லிட்டு அப்படி நிறைய பிரச்சனை சட்டச்சிக்கல் மாட்டி போயிடும். கடன் பிரச்சனை கண்டிப்பாக இவருக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, சனி என்ன சார் வாங்கியிருக்கு? சனி கேட்ட சார் வாங்கிடுது. எத்தனாவது? விரையாதிபதி சார் வாங்கிக்கிறது. ஓகேங்களா? அப்போ இவருக்கு விரையாதிபதி பொண்ணுன்னா இரண்டாம் தார பொண்ணு இவருக்கு பண்ணால் கண்டிப்பாக வயசில் மூத்த பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து சுக்கரன் சித்திர சாரை வாங்கியிருக்கிற. அப்படி 7ஆம் வீட்டு சாரம் அவரும் போய் 12ல் மறைஞ்சிட்டு. அப்படிங்களா? சரி, இப்போ இவங்களை எல்லாம் எங்கே பார்க்குறாங்க அப்படின்னா இந்த ஜாதகத்துக்கு 8ஆம் வீட்டு தான் சனி பகவான் பார்க்குது. 8ன்னா வம்பு வழக்கு பிரச்சனை, அப்புறம் குடும்பம் ரெண்டையும் சேர்த்து பிடிச்சிட்டா ஜாதகம். குடும்பம் வம்பு வழக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த ஜாதகத்துக்கு வந்து இன்னும் நிறைய விஷயம் பேசலாம். ஓகேங்களா? ஐயா சொன்ன மாதிரி ஆராய்ச்சி எப்படி பண்ணுறாங்க மத்தியில் ஒரு ஜாதகத்தை போட்டோன்னே அவருடைய சாரம் பிடிச்சி சாரம் பார்க்காத ஜோசியம் சோரம் பயிர்னு சொல்லுவாங்க. இப்போ ஐயா ஒரு நல்ல கருத்து சொன்னார். உங்கள் பேருங்க ஐயா? எடப்பாடி. ஹலோ. இல்லை இல்லை, இப்போ வராது இல்லைங்க ஐயா. இதே தான் காமிக்குதுங்களா? இது காமிக்குது இந்த ஃபோன் பக்கத்தில் இருக்கனால. சரி சரி, இப்போ ஜோசியத்துக்குள்ளே போகலாங்களா? நேராக போகலாம். ஆராய்ச்சி பண்ணுறது எந்த கோணத்தை வேணாலும் ஆராய்ச்சி பண்ணலாம். அது வந்து ரொம்ப நல்லது. நீங்கள் எதை சொல்ல வரீங்க? வாங்க ஐயா.
ஐயா நாங்கள் டெய்லியுமே ஜாதகம் பார்த்து பார்த்து எங்களுக்கு மூளை தூங்குறது இல்லை, நீங்களே சொல்லுங்கள். ஐயா இருக்கட்டுங்க ஐயா, நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய இதை கேட்பல ஐயா. அதாவது பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்து அதிபதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முயற்சி தானம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி சாரதம் போய் குரு போய் அஸ்வினி சாரத்தில் கெட்டு உட்காந்துருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகம் திருமணம் ஆகலை. ஐயா ஒவ்வொருத்தர்கிட்ட இந்த மாதிரி ஒரு சார்ட் போட்ட உடனே உங்களுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணி வந்து ஒரு மேடையில் வந்து பேசுகிறதுக்கு ஒரு கொடுப்பனை வேணும். கரெக்டுங்களா ஐயா? சரி, இதை விட இன்னும் கொஞ்சம் நம்ம உங்களை இன்னும் கொஞ்சம் திரும்பி பார்க்க வைக்கலாம். நான் ஏற்கனவே இந்த முடக்கு தோஷத்தை பற்றி இந்த உலகத்தில் நிறைய பேர் சமீபத்தில் 2007 வருஷத்துக்குள்ளே இந்த முடக்கு தோஷத்தை பற்றி இந்த கொரோனாவுக்கு பின்னாடி அதிகமாக நம்ம இந்த முடக்கை பற்றி தெரிஞ்சு உலகத்துக்கு வெளியிட்டோம். ஆனால் ஆல்ரெடி முடக்கு தோஷங்கிறது பிறப்பிலேயே ஒரு மனிதனுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே லத்தை, லாடம், லவக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்க இல்லைங்களா? லத்தை முடக்குக்கு பேர் முன்னாடி வச்சிருந்த பேர் லத்தை. இப்போ ஜாமக்கோல் பிரசனம்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, கரெக்டுங்களா? இதுக்கு முன்னாடி அந்த ஜாமக்கோல் பிரசனத்துக்கு பின்னாடி அதுக்கு முன்னாடி சினேந்திர மாலையில் ஒரிஜினல் பேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? யாமக்கோல் பிரசன்னம். அது காலப்போக்கில் ஜாமக்கோல் பிரசனம். ஒரு ஜாமம் அப்படின்னா ஒரு வைத்தியர் வந்து அந்த மூலிகையை அரைக்கிறது 1 ஜாமம் 2 ஜாமம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஜாமம்ங்கிறது அந்த நேரம் பார்த்து அரைக்கிறது சொல்லுவாங்க. அதைத்தான் ஜாமக்கோளுங்கிறத நேரம் பார்த்து பிரசனம் பார்க்கறதுக்கு பேர் தான் ஜாமம்னு பேர் வச்சு ஜாமக்கோல்னு வந்தது. எப்படி புரிஞ்சுங்களா ஐயா? அதுபோல் இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே கல்யாணம் ஆகாதுக்கு நிறைய சாரம் ஐயா பார்த்தாங்க. ஐயா நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இப்போ இந்த முடக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ முடக்கு இந்த இதில் எந்த வீடுன்னு இப்போ நீங்களே சொல்ல போகிறீங்க. சூரியன் என்ற நட்சத்திரம் என்னன்னு சொல்லுங்களேன். அஸ்தம். வெரி குட், சூப்பராக சொன்னீங்க. அஸ்தம். அஸ்தத்துக்கு முடக்கு எந்த வீடு? மீனம். மீனம் தான் முடக்கு. இந்த முடக்காதிபதி யார்? குரு. அவர் எங்கே உட்காந்துருக்கார்? அப்போ முதல்ல 7ஆம் இடத்துல முடக்கிட்டார். அதனால இது கல்யாணமாக ஜாதகமானு கேட்டால் ஆமான்ட்டாங்க. எப்படி இது எடுத்தோன்னையுமே சொல்லிட்டோம். அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப சந்தோஷம். இந்த முடக்கு அங்கே மட்டும் உட்காராம இவர் அனுபவிக்க விடாமல் இந்த முடக்கு என்ன பண்ணுது? லக்னத்தை பார்க்குது. 12ஆம் இடம் கட்டில் சுகம் தாம்பத்திய வாழ்க்கை அனுபவிக்க விடாதம இந்த புதனையும் சேர்ந்து முடக்கிடுது. அவருடைய லக்னம் என்ன லக்னம்னு பாருங்க. என்ன லக்னம்? துலா லக்னத்துக்கு அதிபதி யார்? அவர் எங்க இருக்கார்? அப்ப லக்னத்தையே இருக்கிறார். அப்ப லக்னமும் முடக்கு, லக்னாதிபதியும் முடக்கு. பார்க்குதுங்களா? 12ஆம் இடம் கட்டில் சுகம் தாம்பத்திய வாழ்க்கை முடக்காதிபதி பார்க்குது. ரைட்டுங்களா ஐயா? கரெக்டு தானே? சரி, இது வந்து இந்த லக்னத்துக்கு 9ஆம் இடம் அப்பா. அப்பா 37 வயசு இவருக்கு ஆகுதுன்னா அவருக்கு எவ்வளோ வயசு இருக்கும்? ஒரு 65-70 இருக்கும். அப்போது இந்த 9ஆம் இடம் முடக்கு இந்த லக்னத்தில் உட்கார்ந்ததுனால அப்பானால சரியாக பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியல. கரெக்டுங்களா? இது வரைக்கும் நான் கல்யாணம் ஆகலை. இப்போ புரிஞ்சிச்சுங்களா ஐயா? ரைட்டு. அடுத்தது இவர் 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். என்ன கிரகம் உட்காந்துருக்குன்னு சொல்லுங்கள். அப்போது 4க்குடைய சுகஸ்தானாதிபதி அனுபவிக்க வேண்டியதை குடும்பம்னு ஒன்று அமைய விடாமல் சனியும் மாந்தியும் சேர்ந்து அது பிரேத தோஷம் அடைஞ்சு இந்த 5ஆம் இட புத்திரத்தை கல்யாணமானத்தான புத்திரம் கல்யாணமே ஆகலைங்கும் போது 2ல் சனி இருக்கிறனால நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு பொண்ணை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த ஜாதகருக்கு கல்யாணம் ஆயிரும், உங்களுக்கு ஆகாதுன்னு சொன்னேன். கரெக்டுங்களா? அப்போ இந்த முடக்கு 7ஆம் இடத்துல போய் உட்காந்து என்ன ராசியில் உட்காந்து, என்ன ராசிக்கு மேலே என்ன ராசி? மேச ராசி. இப்போ இவருக்கு சொல்லுங்கள், லக்னமும் முடக்கு சார். லக்னம் முடக்காதிபதி பார்க்குது. துலா லக்னத்தையும் முடக்கு, லக்னாதிபதி சுக்கிரனையும் முடக்காதிபதி பார்க்குது. அடுத்தது குடும்ப சுகஸ்தானாதிபதி போச்சு 12. அடுத்தது ராசிநாதன மேலே போய் முடக்கு உட்காந்துருச்சு. இந்த ஜாதகர் ஏதாவது இயக்குதான்னு பாருங்க. இயங்கலை. அப்பா அம்மா மூக்கால் அழுகிறாங்க. இவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணை ஒரு 3 முடிச்சு போட்டுட்டா நான் கண்ணை மூடிலான்னு நினைக்கிறேன், எந்த பொண்ணுமே அமைய மாட்டேது அப்படின்னு அவங்க அப்பா அம்மாவுடைய கோரிக்கை. இப்போ இந்த ஜாதகத்தில் கல்யாண தோஷம் அந்த சூரியன் என்ற நட்சத்திரம் உத்திரட்டாதியில் போய் விழுந்ததுனால மீனம் வந்து முடக்கு, முடக்காதிபதி போய் கரெக்டாக 7ஆம் இடம் முடங்கியிருக்கிறனால இன்னொரு ரகசியத்தை சொன்னேன். நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு பாடுபடுறீங்க, இந்த கல்யாணம் பண்ண என்ன நடக்கும் தெரியுமா? இந்த கல்யாணம் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? 7ஆம் இடம் முடக்கு. அப்படிதானே? கல்யாணம் பண்ணின உடனே 7ஆம் பாவத்தை இயக்குவீங்க. 7ஆம் இடம் முடக்கானதுனால மறுபடியும் ஜாதகர் முடங்கிடுவார்னு சொன்னேன். கரெக்டுங்களா ஐயா?
கல்யாணம் பண்ணுறதே பெரிய விஷயம். கல்யாணம் பண்ண 7ஆம் இடம் முடக்க அந்த கர்மம் என்னன்னு சொல்லுது? ஒரு பொண்ணை கூட்டிட்டு வா. 7ஆம் இடம் என்பது தாம்பத்தியம். ஈக்கி பாரு, 7ஆம் இடம் முடக்கு, உனக்கு திருப்தியான வாழ்க்கை தரமாட்டேன்னு பிறக்கும் போதே எழுதி வச்சுக்கிறாரு கடவுள். ஐயா கரெக்டா? இப்படி சொன்னோன்னே அந்த அம்மா முடக்கு தோஷத்தில் இவ்வளவு ரகசியமா என்னால் ஆச்சரியப்பட முடியலன்னு ஆன்லைனில் ஜாதகம் பார்த்தவங்க நேரில் வந்துட்டாங்க. இதே மாதிரி நான் தொட்டு காட்டினோன்னே இந்த ஜாதகத்தில் எந்த கிரகமே உருப்படியாக பிறக்கலைங்களே என் பையன் அந்த அம்மா கேட்குது. ஏன்னா அவ்வளோ பிரச்சனை இதில் இருக்கா இல்லைங்களா? இப்போ என்ன புத்தி நடக்குதுன்னு சொன்னீங்க? இப்போ சமீபத்தில் ஜாதகம் பார்த்தாங்க, என்ன புத்தி? சரி, சுக்கிரன் என்ன ஆயிட்டாருங்க, லக்னாதிபதி ஆட்சி நம்மளோட ஜாதகப்படி பார்த்தா. ஆனால் அந்த முடக்கு என்ன பண்ணுதுங்க? புத்திநாதனை முடக்கிருச்சு. அப்போ இந்த புத்தியில் இவர் கல்யாணம் ஆக மாட்டேங்குது. கரெக்டுங்களா ஐயா? அதானே. இன்னொரு விஷயம், இவருக்கு என்ன திசை நடக்குன்னு ஐயா எழுதிக்கிறாரு? செவ்வாய் திசை. யாரோட வீடு? குடும்பாதிபதி வீடு. யார் இருக்கா? செவ்வாயும் சனியும் பகை. அப்ப தசாநாதனுக்கு பகையானவரே உட்கார்ந்துருக்காரு. தசாபுத்தி வேலை செய்யல. எப்படி சார் தெரியுதா? பார்த்தோன்னே அந்த அம்மா மிரண்டுடுச்சு. மத்தியானம் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்னு என்னை ஹோட்டலில் கூட்டிகிட்டு போகிறேன்னுச்சு. நானும் அந்த அம்மா 2 பேரும் போய் சந்தோஷமாக உரமனை மாதிரி சாப்பிட்டு இன்னும் நிறைய ஆராய்ச்சி பண்ணி சொன்னேன். ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த முடக்கு தோஷம் சூரியன்ற நட்சத்திரத்துக்கு தான் இந்த ராசி முடங்கி போகிற ஒரு கர்மாவை இந்த உலகத்துக்கு கொடுத்தனால நிறைய பேர்த்துக்கு கிஃப்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அது ஏங்க சூரியன்ற நட்சத்திரம் அது முடக்குன்னு வச்சுருக்காங்களே, அதுக்கு என்ன பொருள்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு பொருள் சொல்லுங்களேன். சொல்லுங்கம்மா. தந்தை வழி கர்மா. சூப்பர் சார். அப்புறம் தந்தை வழி கர்மாங்கிறது உண்மை. அது ஏன் அப்படின்னா சூட்சமமாக சொல்லப்போனால் என்னென்னா, அப்பாவுடைய உயிர் கருவோய் அம்மாவோட கர்ப்பத்தில் வச்சு இந்த ஜாதகர் வெளியில் வர்றார் இந்த பூமிக்கு. அதானே? அப்போது அப்பாவை பெற்றவர் இந்த ஜாதகருக்கு தாத்தா. அவரோட ஜீனு தான் இவர் பேரனாக வர்றார். அப்போது அவரோட ஜீனு அப்பாவுக்கு வந்து அப்பாவோட ஜீனு மகனுக்கு வந்து மகனோட ஜாதகத்தில் அப்பா அனுபவிக்க வேண்டியதும் தாத்தா அனுபவிக்க வேண்டியதும் 7 தலைமுறை அனுபவிக்க வேண்டிய கர்மாவை கடைசி சந்ததியை இவர் உயிரோடு இருக்கிறனால எல்லா கர்மாவும் இவர் ஜாதகத்தில் ஏறி வந்து உட்கார்ந்துருச்சு. எப்படி சார் புரியுதா? இவர் வாழலாமா சாகலாமா, நீ கல்யாணம் பண்ணி வச்சும் கூட இவ்வளோ பிரச்சனைனா இனி எங்கே தேடணும், சன்னியாசியை போட்டுமான்னு கேட்டார். ஏன் அப்படின்னா 7 குரு மன்னவன் 7 இருக்க மன எது இருந்துட்டாலும் சந்திரன் சுந்திரமான செல்வம் தொலைவது நெசமும் ஆகும் இந்துவும் பாவரோடு இருந்திடில் புதல்வர் இல்லை சந்ததி இல்லாமல் இவன் சன்னியாசி ஆவான் பாரேன்னு பாட்டு சொல்லுது. கரெக்டுங்களா? இந்த பாட்டுக்கு இந்த ஜாதகருக்கு பொருள் அடக்கமாக இருக்க இல்லையா? இந்த பாட்டை வேற நான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட. அப்போது இத்தனை கர்மாவை சேர்த்தி இந்த முடக்கு தோஷம் இந்த ஜாதகத்தில் உட்காந்துருக்கேன் இல்லையா? இவர் என்ன திதியில் பிறந்திருக்கிறாருன்னா திருதி திதியில் பிறந்திருக்கிறாரு. சூனி என்ன வரும்னு சொல்லுங்க? திருதி திதி. வெரி குட். திருதி திதியில் ஐயா இவர் பிறந்திருக்காரு. சிம்மமும் மகரமும் திதி சூனியம். அப்போது இந்த மகர ராசி வந்து இந்த லக்கணத்துக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானாதிபதி சூனியம். திருப்தியாக வாழக்கூடிய இடம் 11ஆம் இடம், அதுவும் சூனியம். எத்தனை மைனஸ் எடுத்துட்டு பார்த்தீங்களா இதில்? ஐயா கரெக்டா? இவ்வளோ மைனஸ் இந்த ஜாதகத்தில் இருக்குது. இப்போ என்னென்னா இந்த ஜாதகருக்கு எப்படியாவது ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பெற்றவங்க சொல்லிட்டாங்க. அவர் சொல்கிறார், ஐயா ஒரு மைனஸ் சொல்லிட்டீங்க, ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லுங்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு விஷயம் என்ன சொல்ல போகிறேன்னா, இதுக்கு ஒரு பரிகாரம், நம்ம ஆதிகால பரிகாரம், ஒரு முன்னோர்கள் கண்டுபிடிச்ச பரிகாரத்தை நான் ஒன்று சொன்னால் கொஞ்சம் பிரச்சனை குறையும் நான் சொல்லியிருக்கேன். நான் என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், 8ஆம் இடம் ஆயில், அது போய் முடக்காதிபதி பார்க்குதுங்களா? 8ஆம் இடம் தானே ஒரு ஜாதகருக்கு. 8ஆம் இடம் தானே மாங்கல்யம் ப்ளஸ் ஆயிலும் அதானே, மரணமும் அந்த இடம் தானே. இதுக்கு அதிபதியாகப்பட்டவர் சுக்கிரன் போய் தன் லக்கணத்தில் உட்காந்து முடக்கானதுனால ஒரு இறந்து போன அனாதி பாடி எடுத்து அடக்கம் பண்ணுங்க, முக்காவாசி பிரச்சனை தீருன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இது முன்னோர்கள் செஞ்ச கர்மா. இப்போ 8ஆம் இடம் என்பது ஆயில், 8ஆம் இடம் என்பது ஒரு மரணம், 8ஆம் இடம் துர்மரணம். எல்லாத்துக்கும் அதிபதி சுக்கிரனாவே இருந்து தன் லக்கணத்தில் இருந்து கர்மாதிபதி பார்க்கறதுனால முடக்காதிபதி போய் முதல் வந்து இறந்து போன ஒரு ஆத்மாவை அடக்கம் பண்ணுங்க. அது என்ன ஆத்மாவை அடக்கம் பண்ணுங்கன்னு, ஒரு பெண்ணோட ஆத்மாவை எடுத்து அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். முறையாக ஜிஹெச்சில் போய் அரசு மரியாதையோட போலீஸோட அனுமதி பெற்று மயானத்தில் போய் ஒரு பெண் இறந்து போனால் அவங்களுக்கு கோடி கோடி எல்லாம் போட்டு ஒரு ரோஜாப்பூ மாலை வாங்கி போட்டு மயானம் வரைக்கும் கூட போய் இந்த ஜாதகரை தொட்டு கொடுத்து அடக்கம் பண்ணிட்டு வாங்க,
பெண்ணோட சாபம் நிவர்த்தியானா இவர் கல்யாணம் பண்ற பொண்ணு எங்க இருக்குன்னு தெரியும்னு சொல்லியிருக்கேன். எப்படி சார் ஜாதகம் பார்க்கறது சுவாரஸ்யமா இருக்கா? எப்படி இருக்கு என்ன சார்? நம்ம ஜாதகம் இப்படி எல்லாருமே ஜாதகம் பார்த்தா தமிழ்நாட்டில் எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா சார்? எங்கேயுமே ஏமாற வேண்டாம். உண்மை சொல்றதுக்கே நேரம் இல்லை, பொய்யை சொல்றதுக்கு எதுக்கு நேரம் சார்? உண்மையை சொல்றதுக்கே நேரம் நம்மளுக்கெல்லாம் இல்லை. பொய்யை ஒன்று கிரியேட் பண்றதுக்கு ஏது நேரம்? உண்மையே சொல்லிட்டு போகலாம். கரெக்டுங்களா? இந்த சனியும் மாந்தி சேர்ந்தா என்ன சொல்றாங்க? சூரியனுடைய மகன் சனி, சனியினுடைய மகன் மாந்தி. அதானுங்கம்மா. அப்ப சூரியனுடைய மகன் சனி, சனியினுடன் மகன் மாந்தினா இந்த சனி 10ஆம் பார்வை எங்க பாக்குதுன்னு சொல்லுங்க? யார் வீட்டை பாக்குது? அவருடைய அப்பா சொந்த வீட்டை பாக்குது. கரெக்டுங்களா? ரெண்டாவது சனியும் மாந்தி விருச்சிகத்தில் உட்காந்துருக்காங்க. அப்ப அப்பா மகன் பேர 3 தலைமுறை தோஷம் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். கரெக்டா சார்? அதானே உங்களுக்கு இந்த ஜாதகம் பார்த்து சொல்றீங்க, நான் பார்க்காமலே மனப்பாடம். ஏன்னா ஒரு தடவை ஜாதகம் பார்த்தா அந்த என்ன வேலை இருந்தாலும் மைண்டுக்குள்ள ரொம்ப வித்தியாசமான ஜாதகமெல்லாம் மைண்டுக்குள்ள போயிடும். கரெக்டுங்களா? துலா லக்னம், பரணி நட்சத்திரம், அது மேசராசி, 2ல் சனி, 2ல் மாந்தி, இப்படிங்கிற மண்டபத்தில் போயிடும் இல்லைங்களா? இது இப்போ பார்த்த ஜாதகம் தான் டக்குன்னு மனப்பாடம் ஆயிடுச்சு. சரி, இருந்தாலும் ஐயா 1 மணி நேரம் பேச சொன்னார். அந்த 1 மணி நேரம் பேசல ஒரு ஜாதகத்தை போட்டோம்னா இத்தனை பேர்த்துக்கு நம்மளுக்கு ஆராய்ச்சி கிடைக்கும் இல்லையா? என்னங்க? ஏன்னா நம்ம என்னைக்காவது ஒரு நாள் வந்தால் நீங்கள் என்ன கேட்பீங்கன்னா, ஐயா ஒரு ஜாதகம் போடுங்க நம்ம ஆராய்ச்சி வரலான்னு கேட்பீங்கல்ல, ஒரு ஞாபகம் வருமில்ல? என்னங்க ஐயா? போன மாநாட்டிலே நான் என்ன சொன்னேன்னா, இந்த இடமெல்லாம் மடங்கி இருக்குது. கரெக்டுங்களா? இந்த இடமெல்லாம் மடங்கியிருக்கா? இது ஏன் இந்த இடத்துல எல்லாம் கார்னர் மடங்கி இருக்குது அப்படின்னா, இந்த மேசம் வந்து மடங்கலை, இந்த கழுத்தை வந்து யாராலையும் மடக்க முடியாது. கரெக்டுங்களா? இப்படி பார்க்கலாம், இப்படி பார்க்கலாம். அதானே? இது பின்னாடி திரும்பாது. இது என்னது? மிதுன வீடு. மிதுனம் வந்து யாரோட வீடு? புதனோட வீடு. புதன்னா விரலா? இந்த விரலெல்லாம் இப்படி மடக்கலாம். கரெக்டுங்களா ஐயா? அப்போ இந்த இடம் மடங்கி இருக்குது கார்னர். கரெக்டா? இங்கே கண்ணினா இடுப்பு, இந்த இடுப்பு கீழே இது வரைக்கும் வளைக்கலாம். கரெக்டுங்களா? அதனால இங்கே மடங்கி இருக்குது. இங்கே தனுசுன்னா தொட, இந்த காலை தூக்கி தில்லையம்பல நடராஜர் தலைமையில வரைக்கும் மடக்கினாரு. அப்போ இங்கே மடங்கி இருக்குது. மீனம்னா பாதம், இந்த பாதத்தை எப்படி வேணாலும் மடக்கலாம். அது மட்டும்தான் அந்த காலத்தே காலச்சக்கரத்தை மடக்கி வச்சிருக்காங்களா இல்லையா? எப்படி ஐயா? கரெக்டா? நம்ம இதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி வித்தியாசமாக ஏதாவது ஜோசியம் சொல்லணும். அது எப்படியெல்லாம் பார்க்கலான்னா, அப்போ இந்த இடமெல்லாம் வளைஞ்சு கொடுத்ததுனால இவங்கெல்லாம் நம்மளுக்கு வளைஞ்சு கொடுப்பாங்கன்னு ஜாதகம் சொல்லுது. இந்த ராசி எல்லாம் சார் புரியுதா? மிதுனம், கன்னி, உபயலக்கணம், தனுசு, மீனமெல்லாம் எங்கே எதுக்கு வேணாலும் வளைஞ்சு நெளிஞ்சு அது போயிருங்கிறதான் அது சொல்லுது. குரு வந்து நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படி சொல்ல முடியாதல்ல. அப்போ குரு வளைஞ்சு நெளிஞ்சு எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போவார். புதன் என்பது கலவர் மீனே நலவர் மீன், எங்கெங்க பேசி எப்படி எப்படி வளைஞ்சு போகணும் பண்ணிடுவார். அப்போ அந்த இடமெல்லாம் கார்னர் மடங்குதா? அப்போ எப்படி ஒரு ராசி கட்டத்தை ஆதி காலத்திலேயே அமைச்சு வச்சுக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா சார்? கரெக்டு தானே? இதில் என்னென்னா, நான் என்ன சொன்னேன்னா, இந்த ராசி கும்பராசி வந்து சனியோட வீடு தானே. இந்த அனாதிபாடி எல்லாம் அடக்கம் பண்ணி முடிச்சுட்டு வந்து இந்த கும்பம் வந்து யாரோட வீடு? சனியோட வீடு. அவரே குடும்பஸ்தானத்தில் இருக்கிறனால நீங்கள் கோயிலில் போய் எப்படி கோயிலில் போய் ஒரு கும்பத்தில் அரிசி கொஞ்சம் போட்டு ஒரு குடம், ஒரு பித்தாளை குடம் வாங்கி ஒரு கும்பத்தில் அரிசி ஒரு 1 கிலோ 2 கிலோ போட்டு அதை கொண்டு போய் சாமியோட கருவறையில் ஒரு 7 நாளைக்கு வைக்க சொல்லி அர்ச்சகர்கிட்ட சொல்லி பூஜை பண்ணி அந்த அரிசி எடுத்து அந்த கோயிலையே சமைச்சு அங்கே வர்றவங்களுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 5ஆம் இட பூர்வமுனி தோஷை நிவர்த்தி ஆகும். அவங்க சாப்பிட்டவங்க வயிறு வாழ்த்து, வாய் வாழ்த்தாட்டி வயிறு வாழ்த்து, அதுலேருந்து உங்களுக்கு இந்த 5ஆம் பாவ பூர்வமுனி தோஷை நிவர்த்தி ஆச்சுன்னா இந்த 2ஆம் பாவ குடும்ப தோஷை நிவர்த்தி ஆயிருன்னு சொல்லியிருக்கிறேன். அன்னதானம் போடுறதுக்கு 7 நாள் கருவறையில் அரிசி வச்சுருக்காங்க. எப்படி பரிகாரத்தை அங்கேயே கிரியேட் பண்ணுறோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஆதி காலத்தில் மேலே கோபுர கலசத்துக்கு மேலே ஒரு ஒரு இது வச்சுருப்பாங்கல்லங்க ஐயா, கும்ப மாதிரி தான் மேலே செஞ்சுருப்பாங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லுங்களேன். நவதானியம் இருக்கும். அந்த நவதானியம் எதுக்காக வச்சுக்கிறாங்கன்னு சொல்லுங்கள். அதாவது அழிஞ்சு போச்சுன்னா இந்த வெள்ளாமை விவசாயம் எல்லாம் ஒரு காலத்தில் ஏதாவது அசுர காத்துகள் வந்து அழிச்சு போச்சுன்னா மறுபடியும் அதை எடுத்து வெள்ளாமை வேகிச்சு அந்த வெள்ளாமை விளைச்சு மக்களுக்கு வறுமை இல்லாமல் வாழ்கிறதுக்காக அதை வச்சுருக்காங்க. அதானே? இதில் ஒரு பெரிய ஒரு ரகசியமான சக்தி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம உடம்புல வந்து சத்து தெம்பு எதுவுமே இல்லைன்னா 12 வருஷத்துக்கு ஒருக்கா அதை உள்ளே போட்டது வெளியே எடுப்பாங்க. தெரியுங்களா? அந்த அந்த இது கெடாது. கரெக்டுங்களா? கெடாதுல்ல? அதனால தானே பத்திரமா வச்சுருக்காங்க.
அந்த அரிசி நெல் நவதானியத்தை 12 வருஷத்துக்கு அப்புறம் வான சாஸ்திரத்தில் இருந்து இடிக்கும் மழைக்கும் வெயிலுக்கும் அந்த பவர் அதிகமாக வாங்கின சக்தி அந்த நவதானியத்துக்கு மட்டும்தான் இருக்குது. அதையே ஒரு காலத்தில் ஊரே வேக வச்சு அன்னைக்கு கோயிலில் வச்சு அன்னதானம் போடுவாங்க. அது யார் சாப்பிட்ருந்தாலும் அவங்களுக்கு எந்த நோயும் வராது. எப்படி? இதுக்குத்தான் அந்த காலத்தில் வறுமையின் நிறம் சிவப்புன்னு வர்ற காலத்தில் அன்னைக்கு ஊருக்கே அந்த அன்னதானம் பண்ணுவாங்க. ஏன்னா விவசாயம் இருக்கிறனால அந்த நெல் தேவையில்லை. அப்போ இவ்வளவு நாளாக சாமி சக்தி வாங்கியிருக்குது இல்லையா? சாமியோட கும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த முனி கூர்மையிலிருந்து வந்த பவர் அந்த தானியத்துக்கு இறங்கி தானியத்திலிருந்து கீழே கருவறைக்கு போய் சாமிக்கு வந்து சக்தி கூடி மக்களுக்கு போகுது. அப்போ மேலேயே அந்த பவர் வாங்கிக்கிறதுனால அந்த மூலிகையோட பவருக்கு மட்டும் ரொம்ப சக்தி அதிகம். அந்த மூலிகை சாப்பாடை அன்னைக்கு ஒரு டேக்ஸாவில் செஞ்சு அந்த ஊருக்கே கோயில் விசேஷம் சொல்லி அன்னதானம் பண்ணுவாங்க. அது யாருக்குமே தெரியாது. அந்த சாமியோட பவரை சாப்பிட்டவங்க அத்தனை பேருமே ஆதி காலத்தில் ஜவான் மாதிரி நல்லா வாழ்ந்தவங்க எல்லாருமே அந்த மாதிரி வந்து கோவர்த்தனுடைய தானியத்தை பிரசாதமாக சாப்பிட்டு குழந்தை பெற்றவங்க அத்தனை பேர்த்துக்கும் பெரிய அறிவாளியாகவும் திறமையாகவும் வாழ்த்திருக்காங்க. இந்த ரகசியம் உங்களுக்கு தெரியாது இல்லையா? என்ன சார் இது தெரியாது? என்ன கோபுரத்துக்கும் நம்மளுக்கு என்ன சம்பந்தம் தான் நம்ம நினைக்கிறோம். அப்போ எப்பவுமே கும்பராசியில் யாரெல்லாம் கும்பத்துக்கு அதிபதி சனி விருச்சிகத்துக்கு வந்துட்டாலுமே நீங்கள் ஏதாவது கோவில் நீங்கள் உங்கள் உடம்புல ஏதாவது தீராத நோய் இருந்தால் இப்போ கூட 9 நவதானிய சாப்பாடு நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 9 நவதானியத்தையும் ஒரு மண் பானையில் போட்டு ஒரு திருவுக்கோடி மாதிரி செஞ்சு பூசாரி கிட்ட கொடுத்து நீங்கள் குலதெய்வம் கோயிலையோ இல்லை சிவன் பார்வதி கோயிலையோ இந்த சாமியோட கருவறையில் முன்னாடி வச்சுருங்கன்ட்டா கருவறைக்கு என்ன சக்தி வருதோ அதெல்லாமே அந்த நவதானியத்துக்கு சக்தி வரும். அதை எடுத்து 7 நாள் கிளம்பிச்சு நீங்கள் சமைச்சு நம்ம குடும்பத்துக்கே கொடுத்து பாருங்கள், எந்த நோய் இருந்தாலும் தீர்ந்துடும். எங்கய்யா அந்த கோயிலில் இருந்து சாமியை திண்ணூறு எடுத்து கொடுத்தாலே சக்தி வருங்கிறீங்க, சாமியை தேங்காயை சாமி முன்னாடி உடைச்சி தேங்காய் தண்ணி குடித்தாலும் சக்தி வருங்கிறீங்க. 7 நாள் நம்மளுடைய நவதானியமாக அங்கே இருந்துச்சுன்னா அது அதை விட சக்தி தானே. இதையே நம்ம செய்யக்கூடாது? எல்லா மக்களும் செய்யலாம் இல்லைங்களா? இது தெரியாமையும் கூட இருந்திருக்கலாம். இப்போ தெரிஞ்சிருச்சு. நம்மளோட ஜாதகத்தை கொண்டு போய் கருவறையில் வச்சாலும் கூட அந்த சாமியோட பவர் அந்த தோஷம் விலகி ஆசீர்வாதம் பண்ணுதுங்கும் போது அந்த உயிருள்ள ஞான சக்தியில் அந்த நவதானியம் இருக்கிறனால அதுக்கு வேலை செய்யுமா செய்யாதா சொல்லுங்கள்? அப்போ நான் என்ன சொன்னேன்னா 5ஆம் இட குலதெய்வம் இது 2ஆம் பாவத்தில் போய் உட்காந்துருக்குது. அப்போ இந்த அரிசி அன்னதானமெல்லாம் பண்ணிவிட்டு இந்த ஜாதகத்தை கொண்டு போய் சாமியோட கருவறையில் வச்சு மஞ்சள் தேய்ச்சி அர்ச்சனை பண்ணி சாமியோட மடியில் வச்சு வாங்கிட்டு வாங்க, பூர்வமுனி தோசை நிவர்த்தி ஆகுன்னு சொல்லியிருக்கேன். கும்பத்தில் அரிசி வச்சு கோயிலில் வச்சு அன்னதானம் போடுங்கன்னு சொல்லியிருக்கேன். 2வது அனாதிபாடி எடுத்து அரசு மரியாதையோடு அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். இது எல்லாம் பண்ணிவிட்டு இந்த முடக்கு தோஷத்துக்கு உண்டான கோவில்னு ஒன்று வரும் பார்த்தீங்களா, அந்த கோவிலில் போய் சுவாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தாருன்னா இவருக்கு 7ஆம் இட முடக்கு தோசை கல்யாணம் பண்ணாலும் இவரை முடங்காதுங்கிறதுக்காக அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் முடக்கு தோசை நிவர்த்தி ஆகுன்னு சொல்லியிருக்கேன். எப்படி சார்? அந்த முடக்கு தோஷத்துக்கு கோயிலுக்கு எதுக்காக போகணும் சொல்லுங்கள்? முடக்குக்கு கோயில் வருது, அந்த கோயிலுக்கும் இந்த ஜாதகருக்கு என்ன சம்பந்தம்? நம்மளால் தீர்க்க முடியாது, சாமி தீர்க்குது. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் 7ஆம் பாவம் முடக்கு தோசை நிவர்த்தி ஆகுங்கிறது என்ன லாஜிக்? அவனை போயிட்டு வந்தால் வேலை செய்யுது. முறையாக சாமிக்கு வந்து முடக்கோயில் போகிற ஒரு விதி இருக்குது. இவர் வந்து தேய்புரையில் பிறந்தாருன்னா வளர்புறையில் தான் கோயிலுக்கு போகணும். கரெக்டுங்களா? கர்மாவில் பிறந்தால் ஆப்போசிட்டில் தான் கோயில் போகணும். வளர்புறையில் பிறந்தாருன்னா தேய்புரையில் தான் இவர் போகணும். அது ஒன்று. 2வது முதல் நம்ம தாய்க்கு முன்னாடி பிறந்தது குலதெய்வம் தான் தாய். அந்த கோயிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு வச்சு 11 ரூபா காணிக்க முடிஞ்சு சாமி பாதத்தில் வச்சு இந்த முடக்கு கோயிலுக்கு நான் போயிட்டு வர வரைக்கும் எனக்கு எந்த தடை வரக்கூடாதுன்னு உன்னுடைய மூதாதிகள் கட்டி வச்ச குலதெய்வத்துக்கிட்ட போய் சொல்லிட்டு அதிலிருந்து 7 நாள் நான்வெஜ் எதுவும் சாப்பிடாம விரதம் இருந்து வீடு வாசலெல்லாம் பூசி வலித்து சுத்தப்படுத்தி இந்த உடம்பை சுத்தப்படுத்தி தானம் தர்மமெல்லாம் நிறைய பண்ணிகிட்டே இருந்து அந்த 7வது நாள் போய் இந்த முடக்கு கோயில் போயிட்டு வந்தால் இந்த உடம்புக்குள்ளே அங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி இந்த உடம்புக்குள்ளே வந்து இந்த உடம்புக்குள்ள இருக்கிற நெகட்டிவை அங்கேயே விட்டுட்டு முடக்கு தோசை நிவர்த்தி ஆகுது. கரெக்டுங்களா ஐயா? அப்போது அந்த மூதாதிகள் கட்டி வச்ச கோயிலுக்கும் இந்த ஜாதகருக்கும் முடக்கோயில் போயிட்டு வந்தால் எதனால் வேலை செய்யுதுன்னா அந்த ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. உங்கள் உடம்பு இவங்க அம்மா சபரி அம்மா
சபரி அம்மா உடம்புல வந்து ஹீட்டு, உடம்பு ஹீட்டாக இருக்கலாம், இல்லாட்டி கூலிங் இருக்கலாம். கரெக்டுங்களா? அவங்களுக்கு உடம்புல வந்து ஹீட் இருக்கும், இல்லாட்டி கூலிங் இருக்கும். இந்த ரெண்டு தானே இருக்கும். ஆனால் பஞ்சபூத சக்தி இருந்தால் தானே எல்லாமே இயங்கும். அப்போது இவங்க உடம்புல ஒன்று ஹீட் பாடியாக இருக்கும், இல்லைன்னா கூலிங் பாடியாக இருக்கும். அப்போ இவங்களுக்கு ஹீட் இருந்தால் கூலிங் பத்தலை, கூலிங் இருந்தால் ஹீட் பத்தலை, அப்படி தானே உங்களுது. ஆனால் கோயில் மட்டும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திதி நட்சத்திர யோகம் கரணம் கிழமையெல்லாம் பார்த்து 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி பவகரணத்தில் கோயில் கட்டி வச்ச கோயிலெல்லாம் அழியாது. பவகரணத்தில் ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா 1000 வருஷம் உயிரோடு இருக்கும். புரிச்சுங்களா? அதனால தான் சரவண பவா, ஆனந்த பவா அப்படி தானே வச்சுருக்காங்க. இதெல்லாம் நல்லா ஓடுதுங்களா ரன்னிங்கு? இதுக்கு பவான்னு வச்சது எல்லாமே என்னங்க, பவம்னு யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாருமே அசுர வளர்ச்சிக்கு போயிட்டு தான் வருவாங்க. கீழே சரவண பவான்னு வைக்கிறாங்க இல்லைங்களா? அந்த பவகரணத்துக்கு மட்டும் 2000 வருஷம் உயிர் பவர் அதிகம். இருக்கிறலையே கரணம் இருக்குது இல்லைங்களா? இந்த கரணத்தில் வந்து பவகரணம் ஒன்று மட்டும்தான் ரொம்ப ஆயுஸ் அதிகம், உயிரோட்டம் அதிகம். அப்போ அன்னைக்கு கோயில் கட்டி வைக்கும்போது எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, திதி நட்சத்திர யோகம் கரண கிழமை இந்த 5 அங்கங்கள் மாதிரி பஞ்சபூத சக்தி 5மே அந்த கருவறை கெட்டால் வரும்போது அந்த சாமி சிலை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு எதெல்லாம் பத்தலையோ அதெல்லாம் அந்த கருவறையில் இருக்கும். அதனால நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த எனர்ஜி சேர்ந்து வர்றதுனால உங்கள் ஜாதகத்தில் முடக்கு தோசை நிவர்த்தி ஆகுது. எப்படி? இதுக்கு நீங்கள் கோயிலில் 1 மணி நேரமாவது இருக்கணும், அப்போ தான் அது உள்வாங்க முடியும். கரெக்டுங்களா? நீங்கள் போனோடனே முருகா சாமி ஐயப்பா அப்படி நீங்கள் வைங்க, அப்படியே போயிட்டு போப்பா அடுத்துட்டு பாண்டு. கரெக்டுங்களா? அப்படி இல்லது. அந்த எனர்ஜி உங்களோட மூச்சு காற்று கோயிலுக்குள்ளேருந்து வாங்க வாங்க இந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் காற்று ஏர் வெளியில் போகணும் இல்லையா? அதுக்கு 1 ஹவர் இருக்க சொல்கிறாங்க. சார் திருப்பதி போனீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேகமாக கும்பிடணுன்னாலும் அங்கங்கே ஒரு 3 கேட்டு அடைச்சிட்றாங்களா இல்லையா? அதிலே 1/4 மணி நேரம் 3 கேட்டு அடைச்சிட்டாங்க. இன்னொரு 1/4 மணி நேரத்தில் சாமி பார்த்துறீங்க. ஏன் 1 மணி நேரத்துலனா சட்டை கழட்டிட்டு போகும்போது அந்த உயிர் முடியிலிருந்து அந்த சந்திரகாந்தத்தினுடைய சக்தி இவங்க உடம்புக்குள்ளே உள்நோக்கும் போது மீதி இருக்கக்கூடிய கெட்ட தீய சக்தி வெளியில் போகிறனால திருப்பதி போயிட்டு வந்தால் ஒரு திருப்பம் ஏற்படுதுன்னு சொல்கிறேன். கரெக்டுங்களா ஐயா? அப்படி தானே? அதே மாதிரி தான் இந்த ஜாதகம். இந்த பஞ்சபூத சக்தி வச்ச கோயில் கட்டிருந்தா முடக்கோயில். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த திதி நட்சத்திர யோகம் இந்த சாரத்துல எல்லாம் இந்த ஜாதகர் வந்து அவங்க வம்சத்துக்கு தான் பிறந்தாருங்கிறத இவங்களுக்கு முடக்கு கோயில் எங்கே வருதோ அதே மூதாதிகள் போய் அவங்க தாத்தா பாட்டி இவங்களுக்கு எந்த கோயில் வருதோ அந்த கோயில் இதுக்கு முன்னாடியே போய் சாமி கும்பிட்டு வந்திருப்பாங்க. அதோட ஓலச்சுவடி தான் முடக்கு தோஷம். எப்படி ஐயா புரியுதா? இவங்க இப்போ இவர் நம்ம முடக்கோயில் ஒன்று எடுத்து கொடுக்குறோம். உதாரணத்துக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை எடுத்துக்கோங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வந்து இவருக்கு முடக்கோயில் வருதுன்னு வச்சுக்கோங்க. இவங்க ஒரு 7 தலைமுறைக்கு முன்னாடியே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் இவங்க தாத்தா பாட்டி முப்பாட்டன் கொள்ளுப்பாட்டன் இவங்க யாரோ ஒருத்தர் போய் மதுரை மீனாட்சி கிட்ட போய், தாயி என்னோட வம்சமெல்லாம் நல்லா இருக்கணும், என் வம்ச குழந்தைகள்லாம் உன்னை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நீ ஆசீர்வாதம் பண்ணி விடு, எல்லாத்துக்கும் சேர்த்து நான் விளக்கு போடுறேன்னு சொல்லி அவங்க வேண்டுதல் வச்சுருந்துருப்பாங்க. ஒரு 700 வருஷமானா அந்த ஜென்ரேஷன் அழிஞ்சிருமா? அதுக்கப்புறம் இந்த ஜாதகருக்கு மதுரை மீனாட்சிக்கு முடக்கோயில் தெரியாது இல்லையா? ஆல்ரெடி உங்களுக்கு முடக்கோயில் கண்டுபிடிச்சி மதுரை மீனாட்சி கோயில் போவாங்க. அப்போ உங்கள் மூதாதிகள் ஏற்கனவே விளக்கு போட்ட கோயில் தாங்கிறத ஜாதகம் எடுத்து காட்ட சொல்லும். எப்படி சார் புரியுதா? எல்லாமே கனெக்டிவிட்டி தான். அதாவது ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் தான். எனக்கு வந்து கர்மவினை தீக்கிற கோயில் எங்கே வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, விருத்திபுரீஸ்வரர்னு சொல்லி புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருப்புணவாசலுங்கிற ஒரு ஊரில் ஒரு 5000 வருஷம் பழமை வாய்ந்த கோயில். என்னுடைய ஜாதகத்துக்கு முடக்கு கோயில் ஓலச்சுவடியில் வருது. புரிஞ்சுங்களா? இப்போ நான் அதை கண்டுபிடிச்சி நான் போகிறேன். அந்த கோயிலில் போய் என்னுடைய மனைவி நான் குழந்தைங்க எல்லாம் போய் நம்ம கர்மாவையும் தீர்த்தரணும், அப்போ தான் ஜோதிடர்கள் சொல்கிறதுக்கு நம்ம தோஷம் இருக்காதுன்னு சொல்லி நான் அந்த கோயிலுக்குள்ளே போகிறேன். நைட்டு ஒரு 3 மணி 4 மணிக்கு முழிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மனசு தூங்க மாட்டேங்குது. நம்ம உடம்புக்குள்ளே இருந்து ஏதோ ஒரு உருவம் ஏதோ இந்த சதையை பிச்சுக்கிட்டு வெளியில் ஓடுறதுக்காக துடியாக துடிக்குது. அந்த உணர்வு தெரியுது, ஆனால் நம்மளால் எந்திரிக்க முடியல. அப்போ நான் காலையில் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்படி இத்தனை நாள் வராத ஒரு உருவம் நம்மளை அறியாமல் இந்த உடம்பை விட்டு போகிறக்கு இப்படி துடிக்குதேன்னு நம்ம நினச்சிட்டு கண்ண மூடியே படுத்திருக்கிறேன். அது சதையில் இருந்து பிச்சு ஒரு பெரிய ஒரு 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 கிங்காங் மாதிரி வெளியில் போகுது. அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், கோயில் முன்னாடி வாசலில் தான் மணலில் படுத்திருந்தோம். அப்போ சாமிக்கு உண்மையாலுமே சக்தி அதிகம். என்னை நாடி வந்திருக்காங்க.
இவங்கிட்ட இருக்கக்கூடிய கர்மாவை வெளியேற்றி புனிதமாத்தா கூப்பிடணும்னு சொல்லி சாமியே முடிவு பண்ணிருச்சுங்கன்னு சொல்கிறேன். எப்படி? அதுக்கப்புறம் அந்த முடக்கோயில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வளர்ச்சி தான். தொழிலில் வந்து நம்ம யூடியூப் சேனல் மூலிமா வளர்ந்தோம். நிறைய பேர்த்துக்கு தான தர்மம் பண்ணினதில் வளர்ந்தோம். நிறைய ஸ்பீச் கொடுக்கறதுல வளர்ந்தோம். இப்படியே பண்ணி பண்ணி எல்லா சேனல்லையும் இன்றைக்கி நம்ம சுபமாரிமுத்தனை ஓரளவுக்கு வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் வச்சு பண்ணுறோம். அதுக்கு எல்லாத்துக்கு காரணம் அந்த முடக்கு கோயில் விருத்திபுரீஸ்வரர்னு அந்த கோயில். அந்த கோயிலுடைய வரலாறை எடுத்து படித்து இந்த பூசாரிகிட்ட போய் நம்ம ஐயர்கிட்ட கேட்டால் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கோவிலில் அம்பாள் இருக்குதுங்க, இதில் 14 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு பிரசவ ஆஸ்பத்திரி கிடையாது. இந்த ஊரில் பிறக்கிறவங்க அத்தனை பேருமே சுகப்பிரசவம். என்னங்க ஆச்சரியமாக இருக்குதுன்னு? ஆமாங்க, இந்த ஊரில் வந்து வளகாப்பு செஞ்சாங்கன்னா வளகாப்பு செஞ்ச விலையில் எடுத்து அம்பாளுக்கு வந்து கையில் போட்டு விட்டு சுகப்பிரசவமாகும்னு அந்த தாய்க்கு பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணிடுவாங்க. 10 மாதம் பிறந்ததுக்கப்புறம் கரெக்டாக அந்த குழந்தை வந்து வீட்டிலேயே பிரசவம் ஆயிரும். இந்த ஊர் கிராமத்துல எல்லாம் 1980, 78, 75 பிறந்தவங்க அத்தனை பேருமே சுகப்பிரசவத்தில் தான் இருக்காங்க. இன்றைக்கி இந்த ஊரில் பிரசவ ஆஸ்பத்திரி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு சரியான ஆச்சரியம். இப்போ அந்த கோயில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பையன் சுகப்பிரசவமாக அவனும் பிறக்கிறான் பாருங்க. 2 பசங்க சுகப்பிரசவமாகவே பிறக்கிறான். அதுக்கும் கூட அது வழி விட்டுருக்கு. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி சின்ன சின்ன வயசில் குழந்தை பெற்றுக்கிறவங்களுக்கெல்லாம் அறுவை சிகிச்சை இல்லாமல் இருக்கணும்னா அந்த கோயில் போயிட்டு வரட்டுன்னு ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டேன். அந்த விருத்திபுரீஸ்வரர் அப்படின்னு அந்த அமைப்பு இருக்கிறனால அந்த கோயில் நம்மளோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருப்பனவாசல் பக்கத்தில் திருவள்ளுவர் குல வம்சத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் அங்கே தான் வாழ்ந்து இருந்து ஓலைச்சுவடியில் ஜாதகம் எழுதி மூதாதிகளை அந்த காலத்தில் திருவள்ளுவர் குடும்பமே ஒரு 1000 குடும்பம் அங்கே வாழ்ந்தாங்களாம். அதில் பிறந்த ரத்தம் தான் நம்மெல்லாம். அப்போ நான் அந்த இடத்துல பிறக்கும்போது எனக்கு அந்த கோயிலுக்கு தொடர்பு இருக்கா இல்லையா சொல்லுங்கள்? நான் வருஷத்துக்கு ஒருக்க அந்த கோயில் 12 அடியில் அந்த லிங்கம் வருஷத்துக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி அங்கே ஒரு ஹோமம் பண்ணி அந்த தீர்த்தம் எடுத்து ஊற்றிட்டு அந்த சாமி கிட்ட ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஒரு நாள் அங்கே நான் தங்கிட்டு வருவேன். அந்த முடக்கு தோசை நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு விட்டுறக்கூடாது. சார்ஜ் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லையா? 10ஆம் பாவம் தொழில்ஸ்தானமே முடக்கு. அப்போ 10ஆம் இடம்னா என்னன்னு சொல்லுங்களேன்? தொழில் தானே முடக்கு. அந்த முடக்கில் 5 கிரகம் இருக்குது. 5 முடங்கி இருந்த கிரகம் அந்த இடத்துல கர்மாவை உடைச்சது திருப்பனவாசல் தான். அப்போ ஒரு கோயிலே உண்மையாலுமே சக்தி இருக்கா இல்லையா சொல்லுங்க? அந்த காலத்தில் அதான் சொன்னாங்க, சக்தியுள்ள சாமி கும்பிட்டு புத்தியுள்ள பிள்ளை பெக்கணும்னு சொன்னாங்க. என்னங்க? அதுக்கு தான் கல்லுன்னு கண்ட வகை கையெடுத்து முட்டாளாயிராத, சக்தியுள்ள சாமி கும்பிட்டு புத்தியுள்ள பிள்ளை பெற்று இந்த உலகத்தை கொடு. எப்படி? அன்னைக்கு அந்த காலத்தில் சொன்ன விஷயம் அதுதான். அப்போது அன்னைக்கு அந்த முடக்கு தோசை நிவர்த்தியாச்சு. இவருக்கு முடக்கு கோயில் நான் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன். நீ 7 நாள் நான்வெஜ் சாப்பிடாம என்னை வந்து பாரு, 7 நாள் நீ சாப்பிடாம இருந்தால் நான் உனக்கு ஜோதிடத்தில் இந்த பிரச்சனை நான் தீர்த்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். அப்போ தீர்க்க முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக சொல்கிற விதத்தில் சொன்னால் இந்த ஜாதகம் உயிரோட வாழுங்கிறத இந்த ஜாதகம் உறுதிப்படுத்த இல்லைங்களா? என்னங்க ஐயா? இன்னைக்கு என்ன நட்சத்திரம் சொல்லுங்களேன்? என்னங்க ஐயா? இன்னைக்கு சித்திரை நட்சத்திரம் ஓடிட்டு இருக்குது. அதுக்கு அதிபதி யாரு? அந்த திசையில் பிறந்தவர்த்த நீங்கள் ஜோசியம் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ பிரபஞ்சம் அதுவும் கரெக்டாக தானே போயிட்டு இருக்குது. என்னங்க? இதையெல்லாம் உலகத்தை கொண்டு போய் சேர்த்தக்கூடியவர் இந்த கேமராமேன் ஐயா தான், பழனி தங்கம் ஐயா தான். அவர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டுக்கிறாரு? செவ்வாயுடைய நிறம் ரத்தம் சிவப்பு. அப்போ புரியுதுங்களா? அப்போ இந்த செவ்வாய் அந்த ஜாதகத்தில் மெயினாக போய் உட்கார்ந்துருக்கிறனால இதனுடைய அமைப்பு எல்லாமே வித்தியாசமான கோணத்தில் இந்த ஜாதகம் இருக்கா இல்லையா சொல்லுங்கள்? இவருக்கு என்ன சொன்னா, இவர் எதில் பிறந்துக்கிறாருங்க ஐயா? இது எல்லாமே கூட்டுங்களே, 9, 1, 10 இதெல்லாமே விட்டுருங்க. 8, 7, 15, 16, 17 8 கடைசியில் 8 இது இப்போ கூட்டுங்க. இதெல்லாம் எல்லாத்தையும் கூட்டு 9 எல்லாம் மறந்துடுங்க வாழ்க்கையில். 1, 2, 8, 10, 1, 7, 17 9 எப்படி கூட்டினாலும் அப்படித்தானே வரும். 17 கூட்டினீங்கன்னா எவ்வளோங்க ஐயா வரும்? 8. 8ஆம் இடம் என்பது ஒரு மரணம். ஆல்ரெடி 8ஆம் அதிபதி இருக்கிறனால இவர் ஒரு மரணத்தை வந்து அடக்கம் பண்ணினா நல்லா இருக்குங்கிறது இவருடைய பிறவி ஜாதகமே சொல்லுதா இல்லையா சார்? கரெக்டா இல்லையா? இவர் பிறந்த மணி எத்தனைன்னு பாரு சார். கரெக்டா இல்லைங்களா? இவர் பிறந்த மணியும் 8 தான், இவருடைய பிறவியுமே 8 தான். அப்போ எல்லாமே 8 8 வாழ்க்கை இருக்கு நினச்சிக்கோ.
இப்ப எந்த இடத்துல இப்ப இருக்க நினைச்சுக்கோன்னு சொல்லுதா இல்லையா? என்ன சார் அதுதானே? அப்போ மாண்டு போன தெய்வத்தை நீ ஒன்று அடக்கம் பண்ணா அந்த ஜாதகத்துக்கு ஹைலைட் பரிகாரம் அல்லவா சார்? ஹைலைட் பரிகாரம். இறந்து போன பாடியை இப்போ நான் போன வாரம் பெருந்துறையில் ஒரு 65 வயசு உள்ளவர் டேம்பில் விழுந்து செத்து போயிட்டார். அதே ஊருக்குள்ளே தான் தேடுறாங்க, அவரை காணா. கடைசியில் சந்தேகம், தண்ணிக்குள்ளே தான் விழுந்திருப்பாருன்னு முழு நம்பிக்கை. அது பிரசனத்திலே எதிரே கண்டுபிடிச்சிட்டாங்க. கடைசியில் பார்த்தா தண்ணிக்குள்ளே தான் இருக்குதுன்னு எல்லாமே சொல்லுது. இதுக்காகவே வந்து டேம்பில் தண்ணியை நிறுத்தி தண்ணி வடிச்சதுக்கப்புறம் பார்க்குறாங்க, அங்கே தான் அவர் செத்து கிடக்கிறார். அந்த பாடி எங்கள் கைக்கு வருது போலீஸ் அனுமதியோட. அதை எடுத்து நான் என்ன பண்ணுறேன், அந்த பாடியை நாங்கள் ஒரு 5-6 பேர் சேர்ந்து கோடி கொள்ளியெல்லாம் போட்டு மாலை மரியாதை சேர்த்து அடக்கம் பண்ணிட்டு வர்றோம். இதை அடக்கம் பண்ணிட்டு வந்த சந்தோஷம் என்னென்னா, நம்மளோட வம்சத்தில் நம்ம அனாதியை சாக மாட்டோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எப்படி சார்? அனாதி பாடி அடக்கம் பண்ணுறது பெரிய புண்ணியம். ஒரு உடுமலைப்பேட்டையில் ஒரு பாய் இருக்கார். அவர்கிட்ட கேட்டால் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அனாதி பாடியை அடக்கம் பண்ணிங்கன்னா அது என்ன பொருள் தெரியுங்களா? ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி 48 நாள் நந்தாதேவை ஏற்றி வச்சுட்டு போகிறீங்கன்னு சொல்கிறார். சரிங்களா? ஒரு அனாதி பாடி எடுத்து இறக்கப்பட்டு நீங்கள் அடக்கம் பண்ணால் ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி 48 நாள் நந்தா தெய்வம் குளிர்ச்சி ஆயிடுச்சு, அதுக்கு சம நீங்கிறார். எனக்கு அப்படியே பூரிச்சு போச்சு. என் வயசுக்கு நான் நிறைய எடுத்து அடக்கம் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வயசு கம்மி, 13 வயசுல இருந்தே இறந்துட்டாங்கன்னா முன்னாடி போய் நின்று தேர் கட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாலையெல்லாம் சுற்றி வர போடுற நம்ம பொறி இதெல்லாம் இறைக்கிறது, இந்த காசெல்லாம் இறைக்கிறது, அங்கே போய் குளிமேட்டு கட்ட போனோம்னா அந்த சங்கெடுத்து ஊதுறது, யாராவது வாத்தியம் போட்டாங்கன்னா நானும் கூட சேர்ந்து தட்டுறது, இதெல்லாம் சின்ன வயசுலேயே. இந்த 10ஆம் இடம் என்பது உனக்கு கர்மா. இந்த கர்மாதிபதி உச்சமாக இருக்கிறனால இந்த கர்மத்துக்கு நிறைய கலந்துருக்கேன். அதுவே ஒரு புண்ணியம் தானே? யார் பெத்த குழந்தையோ அது ஆத்மாவாக போகுது. எப்பவுமே ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு உயிர் எங்கே வேணாலும் ஒரு பெண் அழகாக இருக்காங்க, ஒரு ஆண் அழகாக இருக்காங்க, இதுக்காக இந்த உலகம் ஓடிட்டு இருக்குது. கரெக்டுங்களா? இந்த உலகாக ஓடுது. ஆனால் செத்துட்டாங்கன்னா அங்கே தொட மாட்டேங்கிறாங்க, தீட்டுங்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய தவறுன்னு தெரியுதா உங்களுக்கு சார்? அந்த பொண்ணை எப்படி உயிரோடு இருக்கும்போது மானே தேனே மயிலே குயிலே எல்லாமே சொல்லி அவங்கள கொலுசு நல்லா இருக்குது, புடவை நல்லா இருக்குது, உன்னுடைய முகம் நல்லா இருக்குது, இப்படியெல்லாம் வாழ்த்தி முடிச்சு அந்த பொண்ணு இறந்துட்டு அதுக்கு பேர் பிரேதன்னு பேர், பொணம்னு பேர், பாடின்னு பேர், இறந்துட்டாங்கன்னு பேர். இதையெல்லாம் தாண்டி செத்துட்டாங்கன்னா தொட்டா தீட்டுன்னு. இதையெல்லாம் தாண்டி நாங்கள் ஒரு கூட பிறந்தவங்களா தாயா தந்தையாக போய் இருந்து 2 கையிலே அருமையாக தூக்கிட்டு போய் புலிமேட்டில் வச்சு அடக்கம் பண்ணி, இதுவும் ஒரு ஆத்மா படைச்ச இறைவா, இந்த ஆத்மா வருது, மனசார நீ அவங்களுக்கு மோட்சம் கொடுன்னு சொல்லி நாங்கள் இங்கே தேங்காவில் உடைச்சு சாமி கும்பிட்டு மண் எடுத்து நெத்தியில் வச்சுட்டு வர்றோம். யார் செய்வா? என்ன சார் இப்போ புரியுதுங்களா? இது தைரியமாக செய்கிறோம். என்ன காரணம்னா எல்லாத்துக்கும் அந்த ஆண்டவன் அப்படி கொடுத்தாரான்னு தெரியல, நம்ம நடக்குது செய்கிறோம். இது எதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன்னா, நம்ம ஜாதகத்தில் ஆதரவற்ற பாடி எடுத்து அடக்கம் பண்ண என்னாங்கன்னு கேளுங்க. நீங்கள் சொன்னால் தப்பு எடுத்துக்க மாட்டீங்களே. யாரெல்லாம் ஆதரவற்ற பாடி எடுத்து அடக்கம் பண்ணுறாங்களோ அடுத்த பிறவியில் அவங்க தான் நாட்டை ஆளக்கூடிய ராஜா. புரிஞ்சுங்களா? எதுக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். அது என்ன காரணம் சார்? யாரா சொல்லுங்களேன். 500 ரூபா பரிசு. இதை சொன்னீங்கன்னா யார் வேணும்னு சொல்ல 500 ரூபா பரிசு. ஒரு ஆத்மாவை அடக்கம் பண்ணால் அடுத்த பிறவியில் அவர் ராஜா, இந்த நாட்டை ஆளுவார். அதுக்கு அதே வார்த்தை தான். அது நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா 500 ரூபா பரிசு. இந்த லாஜிக்கு அவர் நாட்டுக்கு ராஜாவாக போகிறாரு, உண்மை. அதை விளக்கம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். மனப்பக்குவம் இருக்கிறவங்க தான் அந்த இடத்துக்கு போக முடியுமாமா. மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவங்க சிறந்த அரசன். இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். அருமையான வார்த்தை அது சார், அருமையான வார்த்தை. அந்த வார்த்தை ரொம்ப சுவையான வார்த்தை. உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், சொல்லுங்களேன். நிவர்த்தி ஆயிரு, அது கண்டிப்பா சொல்லுங்க. ராஜா மாதிரி கொண்டு போகிறாங்க. போன மீட்டிங்கில் அதான் பேசினேன். ராஜா தான். என் நெத்தியிலையும் கூட 1 ரூபா வச்சது எதனால கேடுச்சு மணிமேகலம்மா. ராஜாவாக அவர் இல்லாதனால 1 ரூபாயில் ராஜாவை திருப்பி வச்சு இப்போவாவது அவர் ராஜாவாக போட்டுன்னு சொன்னேன். சரி, அடுத்தது சொல்லவா? உங்களுக்கு சொல்லவா இல்லை நீங்கள் கேட்டுக்கிறீங்களா சார்? ராஜாவோட வேலை என்ன? இந்த நாட்டில் நல்லது மட்டும் செய்கிறது வேலை இல்லை, நாட்டில் கெட்டதெல்லாம் அழித்து
தூய்மையாக வச்சுக்கிறதானே இது. ராஜா எத்தனை பாவங்கள் பண்ணியிருந்தாலும் புண்ணியம் செய்தாச்சா ராஜவம்சம் வளரும். கரெக்டுங்களா? அப்படிதானே? சரி, சூரியனுக்கு ஒரு பேர் இருக்குது, என்னன்னு சொல்லுங்களேன். ஆத்மாகாரகன் சூரியன். எப்படி? ஆத்மாகாரகன் சூரியன். கரெக்டா இல்லையா? ஆத்மாகாரகன் சூரியன். அப்ப இந்த ஆத்மாவை எடுத்து அடக்கம் பண்ணுனா சூரியன் என்பது நாட்டுக்கு ராஜாவாயிருவீங்கன்னு அதை சொல்ல வருது. எப்படி சார், புரியுதா? சார் சுவாரஸ்யமா இருக்கு. எப்படி இருக்கு? இன்னைக்கு ஆதிகால பரிகாரம் சொல்ல வந்தது போயிருச்சு ஒரே ஜாதகத்தில். சார் கரெக்டுங்களா? அப்போ ஒவ்வொரு ஆத்மாவையும் அடக்கம் பண்ணுனா நம்ம ஜாதகத்தில் சூரியனோட டிகிரியோட பவர் அதிகமாகுதுன்னு சொல்லுது. இது சூரியனோட பவர் அதிகமாகி 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 கடைசியில் சூரியனுடைய ஆதிக்கத்தில் அந்த ஜாதகனுடைய வம்சத்தில் ஒருவர் பிறப்பார். கரெக்டுங்களா? நீங்கள் ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களா? இந்த முனிசிபாலிட்டி வேலை செய்கிறாங்களேங்க, காக்கி சட்டை போட்டு குப்பையெல்லாம் அள்ளுறது, மயானத்தில் பாடி வேலை செய்கிறது, இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா? இந்த குடும்பத்தில் போய் யாராவது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அவங்க குடும்பத்தில் ஒரு அரசாங்க வேலையில் ஒருத்தர் இருப்பார். உண்மையா? உண்மை உண்மை உண்மை. கரெக்டுங்களா? சரி, எதனால இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. சபங்களை எல்லாம் கிளீன் பண்ணுறாரு, இதெல்லாம் எடுத்து விடுறாங்க. அவங்களுக்கு இறுகி கட்டுற இடம் எதுன்னு தெரியுமா? உடம்புல வந்து நீங்கள் சேலை கட்டுறது ஒன்று இருக்குது, நம்ம உடம்புல இறுகி கட்டுற இடம் எந்த ராசின்னு தெரியுமா? இறுகி கட்டுற இடம், இறுக்கமா கட்டுற இடம் எந்த ராசின்னு தெரியுமா? இருக்கலையே இறுக்கமா கட்டுற இடம் அந்த ராசி நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க, உங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக போயிடும். இறுக்கமா கட்டக்கூடிய ஒரே ராசி மீன ராசி. மீனம் என்பது அவர் சுடுகாடு மோட்சத்துக்கு போகும்போது எல்லாம் இறுக்கமா கட்டுவாங்க, காலு கை எல்லாமே. கரெக்டா சார்? வித்தியாசமா இருக்க பேச்சு. இறுக்கமா கட்டுற இடத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும், லூசா கட்டுற இடத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். கரெக்டுங்களா? கடைசியாக அவர் இறந்துட்டாருன்னா காலையும் கையும் எல்லாத்தையும் ரெண்டு காலை இறுக்கி கட்டுறது, இடுப்பை இறுக்கி கட்டுறது, வாயை இறுக்கி கட்டுறது, எல்லாம் இறுக்கி கட்டி மோட்சத்துக்கு போகும்போது எல்லா துவாரங்களும் ஓப்பன் ஆகிடக்கூடாதுன்னு கட்டுவாங்க. கரெக்டுங்களா? அது இறுகி கட்டு. கரெக்டுங்களா? இந்த முனிசிபாலிட்டியில் வேலை செய்கிறவங்க எல்லாரும் நாம் செய்யாத வேலையை அவங்க செய்கிறாங்க. கரெக்டுங்களா? அவங்க எல்லாத்துக்குமே நம்ம எதையெல்லாம் கழிச்சு விட்டோமோ அதையெல்லாம் அவங்க கை வச்சு சுத்தப்படுத்துகிறாங்கல்லங்க, அந்த எல்லாமே சனியாக இருக்கிறவங்க அவங்க சுத்தப்படுத்துறதுனால அவங்க சூரியனாக மாறிடுவாங்க. அதனால அரசாங்க பதவி அவங்க வீட்டில் இருக்குங்கன்னு சொல்கிறேன். அப்போ நீங்கள் அரசாங்க பதவி நம்மளுக்கு அடையணும்னா சிம்பிள் லாஜிக்கு, கவர்மெண்ட் வேலை வேணும்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் லக்கணத்தில் மாந்தி இருந்தால் தான் பிரேத தோஷம் இல்லை. புண்ணியம் வேணும்னா ஒரு ஆத்மாவுக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணாலே அரசாங்க வேலை கிடைக்கும். சார், யாரோ ஒருத்தர் ஆத்மாவை அடக்கம் பண்ணுறக்கு இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு கோடி மாலை வாங்கி கொடுத்து அதை குழி தோண்டி அடக்கம் பண்ணுறதுக்கு நீங்கள் உதவியாக இருந்தாலே அந்த ஆத்மா வாழ்த்தும் போது சூரியனுடைய பவர் அந்த வீட்டுக்கு வந்து அரசாளுறதுக்கு யோகம் உண்டு. புரிஞ்சுங்களா ஐயா? அப்போ அது செய்யலாமா செய்யக்கூடாதா சொல்லுங்கள் சார்? இருக்கிறதையே ரொம்ப புண்ணியமான பரிகாரம் அனாதிபாடி அடக்கம் பண்ணுறது, சரிங்களா? 2வது பரிகாரம் அன்னதானம் பண்ணுறது, 3வது பரிகாரம் இரத்த தானம் கொடுக்கறது, 4வது பரிகாரம் இந்த உடம்பவே தானமாக கொடுக்கறது. ஆதிகால பரிகாரம் புரியுதுங்களா ஐயா? முதல் தானம் ஆத்மாவை அடக்கம் பண்ணுறது. சார், ஒரு நாய் செத்து கிடக்குது, வாசம் அடிக்குதுன்னா இப்போ வரைக்கும் யாரும் இழுத்து கொண்டு போய் போட்டிருக்காங்க, யாராவது ஒருத்தராவது எடுத்து அடக்கம் பண்ணியிருக்காங்களா? ஆனால் தேய்புர அஷ்டமி அன்னைக்கு ஒரு நாயை, தெருநாயை எடுத்துகிட்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களோட வம்சத்தை எந்த காலத்துக்கும் நாய் கிடைக்காது. எப்படி சார், புரியுதா? இந்த நாய் சுக்கிரன் யாராருக்கு நீசமாக இருந்தா அவங்க உடம்புல ஒரு கவிச்சி வாடை அடிக்கும். எப்படி சுக்கிரன் யாருக்கு? ஏன்னா சுக்கிரன் தான் நறுமணம். அந்த அதிபதி போய் நீசமாயிட்டா அந்த நறுமணம் இருக்காது அவங்க உடம்புல, ஒரு சின்ன வாசம் அடிக்கும். அது என்ன வாசம்? ஒரு வேர்வை வாசம் மாதிரி கொஞ்சம் பிடிக்காத ஒரு வாசம் இருக்கும், தவறு எடுத்துக்க வேண்டாம். அந்த வாசம் நாய் ஏன் கடிக்குதுன்னா இந்த நாய்க்கு மோப்ப சக்தி இருக்கிறதுனால நாயை நெருங்கி இவர் போவார். இந்த மோப்பம் பிடிக்காதனால வர்றன்னு வந்து கடிச்சு போட்டு இது நாய் வந்து இதுக்கு இதை கொஞ்சம் மிரட்டி வைங்கன்னு அவர் சொல்லிட்டு போவார். நீ முதல் நீ உடம்பை நீ சுத்தப்படுத்து, அது கடிக்குதுங்க.
புரிஞ்சுக்கலாம். அப்படியே நீ தெருவில் போக செண்டாவது அடிச்சுட்டு போகணும். ஏன்னா இது இடத்த விட்டு சீக்கிரமா அக்கட்ட போகிட்டு வந்து விரட்டுறக்காக பிடிச்சி கழிச்சு துரத்துறது. புரிஞ்சுங்களா? இது லாஜிக்காவே இருக்குதுங்க ஐயா. நான் கடிச்சவங்களுடைய ஜாதகத்தை வாங்கி பார்த்தேன். சுக்கரநீசம், சுக்கரநீசமான நாய்கடி. இதுல என்னன்னா, திருவாதிரை நட்சத்திரம் ஆண் நாயா, மூல நட்சத்திரம் பெண் நாய். இந்த பெண்ணு குட்டி போட்ட நாய் இருக்கும் பார்த்தீங்களா? இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க மூல நட்சத்திரம் ஆண் மூல அரசாளு பெண் மூல நெருமூலன்னு. இது ஒரு ஆதிகால கதை. ஒரு மூல நட்சத்திரத்தில் ஒரு பெண்ணு பிறந்துட்டாங்கன்னா அவங்களாட்ட குடும்பம் நடத்தி குழந்தை பெற்றுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. ஏன் சொல்லுங்க? சார், ஒரு பெண்ணுக்கு வந்து மூல நட்சத்திரமா இருந்தா அந்த நாய் கன்சீவ் ஆயிடுச்சுன்னா அந்த நாய் வந்து என்ன பண்ணுன்னா கொஞ்சம் பறிச்சு உட்காந்து அந்த குழந்தை பால் குடிக்கிற மாதிரி 5-6 குழந்தைகளுக்கு பால் குடிக்கும். கரெக்டுங்களா? குடிக்கும். இந்த நாய் குட்டி போட்ட நாய் பக்கத்தில் போனால் கடிச்சு போடுன்னு சொல்லி அந்த வீட்டில் இருக்கிறவங்க துரத்தி விட்டுருவாங்க. இது என்ன பண்ணுன்னா, இது தனியாக போகாது. 2 நாய் 3 நாயை வாயில் கடிச்சிட்டு போய் இன்னொரு இடத்துக்கு ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாற்றி எப்படியோ குழந்தையை வளர்த்தி பொழைச்சிக்குங்கன்னு சொல்கிறேன். அப்போ மூல நட்சத்திரம் மாதிரி பிழைக்க யாராலையும் முடியாது. சார் புரியுதா? அப்படி அந்த நான் துரத்தி விட்டுருந்தா குட்டி வீட்டு போட்டது போயிருக்கணுமல்ல. அதை எடுத்துகிட்டு போய் நான் பெத்த குழந்தை நான் வளர்த்துனீங்கன்னா யார் வளர்த்துவாங்கிற ஆசை பாசத்தோட அதை குட்டி எடுத்துகிட்டு போகும். எப்படி சார்? ஒருத்தருடைய கேரக்டரை தெளிவாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சுட்டாலே அபூர்வமான வார்த்தை தானே. கரெக்டுங்களா ஐயா? ஒரு நட்சத்திரங்களுக்கும் ஒரு கேரக்டர், ஒரிஜினல் கேரக்டர் இருக்கும். அதை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா நம்ம அவங்களோட பழகலாமா வேண்டாமான்னு கூட தெரிஞ்சுக்கலாம். ஆசை காட்டி மோசம் பண்ற வேலையே வேண்டாம். என்ன சார்? அப்போ ஏங்க கரெக்ட். ஏன் அப்படின்னா மூல நட்சத்திரத்துக்கு என்ன ராசி வீடு வருங்க ஐயா? தனுசு ராசி. காலச்சக்கரத்துக்கு அது எத்தனாவது வீடு? அப்ப தாயுடைய கர்ப்பஸ்தானமே 9 தானே. என்ன? தாயுடைய ஒரு பெண்ணுக்கு கர்ப்பஸ்தானமே 9 தானே. அதனால 9 வருது. கரெக்டா இல்லைங்களா? அதனால அதை விட்டு பிரியாதுங்கன்னு சொல்ல வர. எப்படிங்க ஐயா? இது எல்லாமே உங்க வாழ்க்கையில இன்னைக்கு வந்து ஒரு ஜோதிடத்தை பத்தி போட்டதுல உங்களுக்கு எப்படி இருந்துன்னு சொல்லுங்களேன். எனக்கு ஐயா ரொம்ப சந்தோஷம். இந்த ஜாதகத்தை நீங்க மறப்பீங்களா? இப்படி நீங்க ஜோசியம் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் வந்து உங்களுக்கு குமின்னு குமிஞ்சிரும். கரெக்டுங்களா ஐயா? இப்படி ஜாதகம் ஒன்று போட்டு காமிச்சு மக்களுக்கு இது அநேகமாக ஐயா போட்டுருவார்னு நினைக்கிறேன். இந்த ஜாதகத்தை எப்படி போட்டுருவார் யூடியூப்ல நம்மளோட சேர்ந்து இதையும் ஒரு கேமரா நீங்கள் எல்லாம் படித்ததெல்லாம் சுற்றி எடுத்துருவாங்க. எடுத்து இதை போட்டாங்கன்னு வைங்க. இப்படியெல்லாம் ஜோசியம் பார்க்குறவங்க இருக்காங்க. இவங்க கிட்ட நம்ம ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி நம்மளும் ஒரு ஜாதகத்தை பார்க்கலாங்கிற எண்ணம் தமிழ்நாட்டில் வருமா வராதா சொல்லுங்கள்? அப்போ 100 ஜாதகம் உங்களுக்கு போட்டு ஆராய்ச்சி பண்ணியாச்சுன்னா நீங்கள் வந்து உலகத்திலே புகழ்பெற்ற ஜோசியர் நீங்கள் தானே ஐயா. இது நம்ம பாரம்பரியமாக நம்ம இந்த ஜோசியத்தை இப்போ எடுத்துட்டோம். முடக்குனா என்ன, கர்மானா என்ன, எல்லாமே தெளிவாக வந்துருச்சுங்களா கிரகத்தில். இந்த இடத்துல டிகிரி கிடைக்கல, ஐயா தான் வந்து சொன்னார். கரெக்டுங்களா? டிகிரியே இல்லாமையே அது வந்துருச்சா இல்லையா? அப்போது ஜாதகத்தை அவங்களுடைய ஜாதகம் நேரம் நல்லா இருந்தால் நம்மளோட ஜாதகத்தோடு அது கனெக்ட் ஆகும். அதோட விதி தான் இது. கரெக்டுங்களா? சரி, ரொம்ப சந்தோஷம். அதனால தான் சிசிரா கிடச்சிக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேளுங்க. அவங்க அங்கிருந்து குருன்னு சொன்னது காது கேட்காது. நான் இங்கிருந்து சிசின்னு சொன்னால் கேட்குமில்ல சார். குறி இல்லாத விட்ட குருத்தி வித்தி இல்லை. கூறு கெட்டான். நம்ம யோகம் அதிகமாக இருக்கணும் ஜாதகத்தில் சார். நம்ம குரு அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு அறிவு அதிகமாக வளரணும்னா, நம்ம ஞானமெல்லாம் மறக்குதுன்னா நீங்கள் அழியிலப்பர் வாங்கி அழிக்கக்கூடாது. நம்ம மெமரி அதிகமாக இருக்கணும்னா சொல்லுங்கள் பார்க்கலாம், அதுக்கு ஒரு பரிகாரம். ஆனால் இங்கேயே அந்த ஐயா ஒரு அருமையான வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். ஐயாவே அந்த வேலை செய்கிறார். அறிவுபூர்வமான ஒரு வேலை செய்கிறார் சார். அறிவியில் யாரெல்லாம் குளிக்கிறாங்களோ
அவங்களுக்கெல்லாம் அறிவு கொட்டே கொட்டும். புரிஞ்சுங்களா? அது மூலிகையிலிருந்து எங்கேயோ ஆகாய கங்கைங்கிற மாதிரி ஒரு தீர்த்தம் வருது. அது வந்து நம்ம மேலே படும்போது இந்த உடம்புல முடிக்காலுக்கு மேலே ஒரு ஹோல்ஸ் இருக்குது. அதனால தானே ஊத்துனோனி காஞ்சிருது இல்லைங்களா? அப்போ அங்கிருந்து வரக்கூடிய தண்ணி நம்ம மூளையில் பட்டுச்சுன்னா நம்ம மேலே இருக்கக்கூடிய எல்லா தீய நம்ம யார் யாரை கோபமாக வச்சிருந்தோம், அவனை நாளைக்கு சண்டை கட்டலாம்னு நினச்சோம், இன்னைக்கு இவரை அடிக்கலாம்னு நினச்சோம், எல்லாம் மறந்து போய் ஃப்ரெஷ் ஆயிரும் மூளை. கரெக்டுங்களா? என்ன சார்? ஏன்னா அது தவிர வேறு வழி இல்லை. கடைசிக்கு சவர்லையாவது குளிக்க வேண்டியதான் இல்லைங்களா? ஆனால் அறிவியல் குளிக்கிற சக்தி ஆதி காலத்திலேயே முன்னோர்கள் அதை உருவாக்கியிருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் போனேன்னா ஆகாய கங்கைன்னு பேர் இருக்கா இல்லையா? இந்த ஜாதகருக்கு அதான் 2-3 பரிகாரம் சொல்லியிருக்கேன். இவரை செஞ்சுட்டு வந்து ஒரு நாள் இவர் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாருன்னா இந்த ஜாதகரை நம்ம இடத்துக்கு வர வச்சுருவோம். பொண்ணு மாப்பிள்ளையோடு நிறுத்தி எல்லா ஜோசியரும் ஆசீர்வாதம் பண்ணி ஒரு ஜோதிடத்தினால ஒரு திருமணம் இது முடிக்கவே முடியாதுன்னு சொன்ன ஜாதகத்தை திருமணம் முடிச்சு காமிச்சோம்னு நம்ம இந்த ஜாதகத்துக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணிடலாம்ல. எனக்கு அப்படிதானுங்க ஐயா? ஏன்னு கேளுங்க. இவர் கல்யாணம் ஆயிரு, என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு நிமித்த சகனம் வந்துச்சு, சொல்லுங்க பார்க்கலாம். சார் இந்த ஜாதகருக்கு நம்ம இப்படி இல்லை, இதுக்கு இவருக்கு கல்யாணம் ஆயிரு, இந்த ஜாதகர் இத்தனை பேருடைய பார்வை பட்ட தோஷம்னு நிவர்த்தியாகும், இவர் கல்யாணம் ஆயிரு, என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். எதனாலே சொல்லுங்க. முகுந்தன் ஐயா என்ன பண்ணாரு தெரியுங்களா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சார்? இல்லை ஐயா ஒன்று பண்ணார். இந்த ஜாதகம் போடும்போது ஒரு சகனம் ஒன்று காட்டினார். இந்த ஜாதகர் சீக்கிரம் கல்யாணம் ஆகி நான் சொல்கிறேன், நான் எப்போ பேசுவேன். இவர் யார் ஐயா இந்த இது யார் போட்டது? இவர் ஐயா போட்டாரா? நீங்கள் ஐயா நீங்கள் இப்படியே பேசுங்கன்னாரு. அப்போ இந்த ஜாதகர் மாப்பிள்ளையாக போகிறாரா? என்னங்க என்னங்க சின்ன கவுண்டர் படம் மாதிரி ஆயிடுச்சுங்க. அப்போ இந்த ஜாதகருக்கு கல்யாணம் ஆகலைன்னு இருக்கும்போது ஐயா இந்த அங்க வஸ்திரத்தை ஐயா நீங்க இப்படியே மைக்கில் பேசுங்கன்னாரா? அப்ப இந்த ஜாதகர் மாப்பிள்ளையாகிறதுக்கு ஏன் ஜாதகத்தை காமிச்சு கொடுக்குது பாருங்க. பாருங்க அது காமிக்குதா? இது வரைக்கும் நம்ம வஸ்திரம் போட்டதில் போடுவாங்க, கழட்டி வச்சிருவோம். ஐயா நீங்க இதோட போய் பேசுங்கன்ட்டாரு. அப்ப மாப்பிள்ளை கோலம் இந்த ஜாதகம் தெரியுதா இல்லையா? அப்ப இந்த ஜாதகருக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது. கரெக்டுங்களா ஐயா? ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியா இருக்குது. சரியா 350 பேர் உட்காந்துக்கிறீங்க, என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய இந்த ஜாதகம் மாதிரியே பார்க்கணும், இந்த ஜாதகம் மாதிரியே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னா 93-93-613 தமிழ் இங்கிலீஷு கலந்து வருது இல்லைங்களா? 93-613-88-202 இது வந்து ஆஃபீஸ் நம்பரு. அந்த நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் போட்டால் கிடைக்கும். நம்ம நம்பர் தான் எடுக்கிறது இல்லைங்களா? இப்படி மூளைக்கு நம்ம மைக்கு பேசிகிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா? ஆஃபீஸுக்கு போகும். அதனால் 93-613-88-202 இந்த நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குங்க. இந்த மாதிரி யாராவது ஜாதகத்தில் டவுட் இருந்தால் நம்ம மீட்டிங்க்கு ஐயா கூப்பிடும்போது இப்படி ஒரு ஜாதகத்தை போட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணுனா எல்லாருமே இப்படி ஜோசியம் பார்க்க முடியும் நம்மளுடைய தமிழ்நாடு முழுவதும். கரெக்டுங்களா ஐயா? 100 ஜாதகம் போட்டால் போதும், பெரிய ஜோசியர் ஆயிடலாம். அந்த நம்பிக்கை இருக்கா இல்லையா உங்களுக்கு? ரைட், ரொம்ப சந்தோஷம், நன்றி. இந்த இடத்துல ஐயா சார் நம்மகிட்ட இவங்கெல்லாம் அப்போ இவங்கெல்லாம் ஜோதிடம் வந்து இவங்களுக்கெல்லாம் நம்ம ஜோதிடம் கற்றுக் கொடுத்துருக்கோம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே. இன்றைக்கி நாம் இந்த மாதிரி ஜோதிட ஆராய்ச்சி பண்ணுறோம்னா நம்ம கூட இருக்கிறவங்களும் ட்ராவல் பண்ணும்போது இவங்களுக்கு அந்த ஞானம் வருமா வராதா சார்? அந்த மாதிரி தான் இப்போ நம்ம எல்லாமே உருவாக்குறோம். நம்ம ஐயா முகுந்தன் ஐயா வந்து ஒவ்வொரு ஜோதிட மாநாட்டிலையும் எங்களை உயர்த்தி நல்ல ஒரு பேர் புகழை சம்பாரித்து கொடுத்தார். முதல்ல எங்களுக்கு ஒரு டாக்டர் பட்டம் வாங்கி கொடுத்ததே முதல் வந்து வெறும் மாரிமுத்தா இருந்தது. காலப்போக்கில் சுப மாரிமுத்தா மாற்றுச்சு. அதுக்கப்புறம் டாக்டர் சுப மாரிமுத்துன்னு முகுந்தன் ஐயா தான் எங்களுக்கு வாங்கி கொடுத்தார். எங்கள் மாநாடு எங்கே நடந்தாலும் நான் ஐயாவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிடுவேன். ஏன்னா கைதட்டி நீங்கள்லாம் கைதட்டுறவங்களை நம்புறதை விட நான் சொல்லாமல் கைதூக்கி விடுறவங்கள நம்பணுமா நம்பக்கூடாதா? நாமெல்லாம் எங்கேயோ ஒரு மூலையில் ஜாதகம் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு யூடியூப் சேனலை வந்து எங்கள் சேனலையும் வந்து பேசுங்க ஐயா, உங்களுக்கும் நாங்கள் ஒரு டாக்டர் பட்டம் வாங்கி தரோம், எந்த எதிர்பார்ப்பும் கிடையாதுன்னு சொல்லி எங்களை எல்லாம் வந்து அசுர வளர்ச்சிக்கு கொண்டு போயிட்டு இருக்கக்கூடியவர் தான் எங்களுடைய முகுந்தன் ஐயா. எங்கேயோ ஒரு மூலையில் ஐயா எங்களை எல்லாம் வளர்த்திட்டு இருக்கார்.
அந்த சந்தோஷம் நம்ம மகரிஷி அறிவகத்துக்கு வந்து நீண்ட நாள் நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி ஒரு அன்னதானம் ஒன்று பண்ணுறேன். ஐயாவுக்கு நான் சொல்லிட்டேன், நம்ம காமாட்சிபுரம் ஆதீனத்திலேயே ஐயா நீங்கள் அன்னதானம் நம்மளை தலைமையை ஏற்றிருக்கீங்க, அது ஒரு காரணம் இல்லை, நான் வர்றேன் எல்லாத்துக்கும் அன்னதானம் நீங்கள் பண்ணிடுவோன்னு சொன்னாங்க. அதனால் ஒரு அன்னதானத்துக்காக ஒரு சின்ன காணிக்க ஒரு 5000 ரூபா கொடுத்து ஐயாவை வாழ்த்துறேன். அது தட்டோட ஐயா அவருக்கு நம்மளுடைய மகரிஷி ஆராய்ச்சி அறிவகம் கல்வி நிறுவனத்துக்கு அடியன் சுப மாரிமுத்து 5000 ரூபாய் அன்னதானத்துக்காக சமர்ப்பிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. எல்லா மக்களும் வளமோடு வாழணும் என்று சொல்லி அடியன் சுப மாரிமுத்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இவர் சொன்ன மாதிரி தான் வெறும் ஜெயஸ்ரீயாக இருந்தேன். ஐயா டாக்டர் பட்டம் வாங்கி கொடுத்தாரு. அவர் மூலிமா இவர் ஜெயம்னு எனக்கு ஒரு பட்டத்தை அவரும் கொடுத்துட்டாரு. இப்போ டாக்டர் ஜெயம் ஜெய்ஸ்ரீன்னு. உண்மையாகவே நம்ம ஜோதிடர்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒற்றுமைங்கிறதுக்கு அர்த்தங்கிறது முகுந்தன் முரளி சார் மூலிமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தரை வந்து வளர்த்துறது உயர்த்துறது உண்மையாகவே அவரவே சாரும். அவருடைய நட்பெல்லாம் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னும் மேன்மேலும் வளர்றதுக்கு அவருடைய எல்லா முயற்சிகளும் அவருக்கு உறுதுணையாகவும் நம்மளும் இருப்போம். அவரும் எங்களுக்கு இருக்கணுங்கிறது மனமாற வாழ்த்துகிறேன். நீடோடி வாழ்க, வாழ்க வளமுடன். ஐயா அவர் வந்து நம்ம மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி மையத்துக்கு அறிவகத்துக்கு வந்திருக்காங்க. ஐயா வந்து இப்போ தான் மதுரையில் ஜோதிட மாநாடு நடத்துனாங்க. நாங்கள்லாம் போனோம். வயிறார சாப்பாடு கொடுத்து மாலை மரியாதை எல்லாம் செலுத்தி ரொம்ப பிரமாதமாக எங்களை எல்லாம் ஒரு தாய் மாதிரி எங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டார் ஐயா. அவருடைய உள்ளம் உண்மையாலுமே ஒரு மனசுக்கு ஒரு நிறைவான உள்ளம். சமீப காலமாக நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் கையில் எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் அப்படியே அள்ளி கொடுத்து எல்லாரையும் வாழ வைக்கணும்னு நினச்சவர். அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் இன்னும் வளரணும். ஐயாவெல்லாம் வந்து ஒரு சோதனை மீட்டிங்னு சொன்னோன்னே மதுரையிலேருந்து உடனே கார் எடுத்துகிட்டு வந்து காலையில் இருந்து இன்னார் வரைக்கும் இருந்து உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல கருத்து சொல்லணும்னு சொல்லி ஐயா ரொம்ப நேரமாக இவ்வளவு பொறுமையாக இருந்தாங்க. அப்போ நம்ம சொல்கிற ஸ்பீச்செல்லாம் அவர் கேட்டுட்டு நானும் மக்களுக்கு ஏதாவது நல்ல ஒரு அருமையான ஆதி காலங்களில் வாழ்ந்த முன்னோர்கள் என்னெல்லாம் சொன்னாங்க அப்படிங்கிறத ஐயாக்கிட்டே விஷயம் இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் கேட்டு மகிழன்னு சொல்லி நம்ம ஐயா பிரகாஷ் ஐயா அவர்களுடைய குடும்பம் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி மனதார வாழ்த்துகிறேன். அடியன் சுப மாரிமுத்து. நன்றி, வணக்கம். ஐயா அவர்கள் வந்து நிறைய விஷயத்த நிறைய கருத்துக்களை மட்டும் இல்லாமல் ஒரு உதாரண ஜாதகத்தை முதல் முறையாக போர்டில் போட்டது. அதாவது வந்து போர்டில் போடுறது வந்து நான் தான் மாதம் போட்டு ஒரு உதாரணமாக கொடுத்துட்டு இருந்தது. ஸோ இந்த மாதத்தில் நம்ம ஐயா அவர்கள் போட்டு விளக்கம் கொடுத்து அதற்குரிய சொல்யூஷன் விளக்கத்தையும் பரிகாரத்தையும் பலன் எப்படி எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அழகாக சொல்லி கொடுத்தாரு. நம்முடைய ஆதிகால பரிகார நிபுணர் உயர் திரு சுப மாரிமுத்து ஐயா அவர்கள். ஐயாவை பற்றி சொல்ல வேண்டும்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆரம்பத்தில் விளக்கம் கொடுக்கும்போது எங்கிருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நம்முடைய சுப மாரிமுத்தையை எங்கேயும் விட்டு கொடுக்காம கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்குறோம். அது மேலும் மேலும் நல்ல முறையில் சிறப்பான முறையில் கொண்டு வர வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய சென்னையில் வந்து இன்டர்நேஷ்னல் அஸ்ட்ரோ ஃபவுண்டேஷன் ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் நடத்தினதில் வந்து ஐயானால அந்த அன்னைக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலை வர முடியல. ஸோ அதனால் அந்த விழாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐயா அவர்களுக்கு வந்து அவங்க நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்நாள் சாதனையாளர் விருது அப்படின்ற ஒரு விருதை வந்து ஐயா அவர்களுக்கு அங்கே கொடுப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டில் வந்து பெரிய ஒரு விருது இது, அந்த நிறுவனத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படியாப்பட்ட ஒரு விருதை கொடுப்பதற்கு இன்றைய நாளில் வந்து ஐயா அவர்களுக்கு இங்கேயே சிறப்பிச்சு கொடுக்கப்பட இருக்கின்றது. அது நம்மளுடைய டாக்டர் பிரகாஷ் ஐயா அவர்கள், ஜெயம் ஜெயஸ்ரீ மேடம் அவர்கள், அடுத்து வந்து நம்ம முருகேசன் ஐயா அவர்கள், திருச்செங்கோடு ஜோதிடர் சங்கத்தினுடைய செயலர் முருகேசன் ஐயா அவர்கள் எல்லாத்தோடைய முன்னிலையிலும் இப்பொழுது ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி சந்தன மாலை அழைத்து மெடல் அணிவித்து சீல்டு கொடுத்து கிரீடம் வைத்து சிறப்பு செஞ்சு இந்த பாட்ஷா பாய்க்கு சிறப்பு செய்ய இருக்கின்றோம்.
கொஞ்சம் அப்படியே எல்லாரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினா சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஐயா வந்து எத்தனையோ வேலைகளுக்கு இடையில் மக்களுக்கு நல்ல முறையில் சேவை செய்ய வேண்டும், நிறைய தகவல் ஜோதிடர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட உத்வேகத்தோட இந்த மாதத்தை சிறப்பான முறையில் தலைமை தாங்கி இருக்கிறாரு. அதே மாதிரி மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சியத்தில் இவர் இத்தனை இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3வது முறை தலைமை தாங்கி இருக்கிறார் என்பதனையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு விருதுகள்லாம் நிறைய விருதுகள் மேலும் மேலும் வாங்க வேண்டும் அப்படின்றது இந்த நேரத்தில் மனப்பூர்வமான ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா அவர்களுக்கு ஒரு செல்ல பேர் வந்து வைக்கப்பட்டது பாட்ஷா பாய் அப்படின்றது ஒரு செல்ல பேர், நான் சொல்லி கூப்பிடுறதும் அது என்னுடைய நண்பர்களும் எல்லாருமே அது ஒரு செல்ல பேரோட கூப்பிடக்கூடிய விஷயங்கள். அது என்ன நினச்சி ஏது நினச்செல்லாம் தெரியல, அது தானாக வந்துச்சு. அது உண்மையாலுமே அது அவருக்கு அது பொருத்தமான ஒரு பேர், ஒரு விஷயங்கள் தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா தனக்கு இல்லாமல் மற்றவர்களுக்கு நிறைய உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை, அந்த உணர்வும் ஐயாவிட்ட நிறைய இருக்கிறது. எப்பொழுதுமே மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்துக்கு ஒரு தூணாகவும் ஒரு வளர்ச்சிக்கு ஒரு உத்வேகமாகவும் தொடர்ந்து செயலாற்றி கொண்டு இருக்கின்றார். எப்பொழுதும் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்துக்கு ஒரு வெற்றிக்கும் ஒரு வளர்ச்சிக்கும் நம்முடைய சுப மாரிமுத்து ஐயா அவர்கள் உறுதுணையாக இருப்பார் என்பதனை இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்த சிறப்பு பேச்சாளராக